ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெயின் பாதையை நோக்கி குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க லைஃப்ன்றது ஒன் வே ட்ரெயின் மாதிரியே. ஆக்சுவலி அந்த ட்ரெயினில் ஏறணும்னா பல ஸ்டாப்பிங் வரும், ஆனால் நம்ம ஏறின ஸ்டாப்பிங்க்கு நம்மளால ரிட்டர்ன் மட்டும் அதே ட்ரெயினில் நம்மளால திரும்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் தனக்கு தானே வந்துட்டு ஆப்போசிட்ல பார்த்துக்கிற மாதிரியே இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஏறின பாதையிலே ரிப்பீட்டடாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது லைஃபை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை பழைய லைஃபுக்கே மறுபடியும் போவீங்களா சொல்லுங்க அப்படியே லேஷானன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் இங்க தான் இருக்காங்க போல இருக்கு. கடைக்காரங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷங்காய் சிட்டிக்கு போயிட்டு வேலை செய்யணும் தான் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா இந்த குட்டி சிட்டியும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ தன்னுடைய வந்துட்டு சைல்ட்ஹுட் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணாங்க அந்த திங்ஸை பேக் பண்ணிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. பாய் ஃப்ரெண்ட்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே எந்திரிடா, என்னடா இவ்வளோ நேரம் தூங்குற, என்ன ஆஃபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடான்னு சொல்ல, ஐயோ நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, அப்ப நான் வேற ஒரு ஆளை பிக்கப் பண்ணிக்கிறேன் போன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் கார நீ என்ன தவிர வேற யாராவது பிக்கப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு குட்டி ரொமான்ஸை போட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுடைய அப்பா அம்மாவுக்கும் ஹீரோயினை தெரியும் போல இருக்கு. உட்காருமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு இருக்க. பாய் ஃப்ரெண்ட் கார ஹீரோயினை ஒரு டிராயிங் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிக்க, ஹீரோயின் பரவாயில்லையே உன்னோட டிராயிங் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டோட அம்மா சொல்றாங்க உன்னை நேர்ல பாக்குறத விட உன் டிராயிங்ல தான் ரொம்ப சூப்பரா இருக்க, சரி சரி வாங்க உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் உலகம். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஆசை, ஷங்காயில போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் நம்ம ஹீரோயினை கூட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல விட, ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் பக்கத்து வந்துட்டு டேபிள்ல இருக்க ஒருத்தவங்க அதாவது வந்துட்டு ப்ரமோஷனை பத்தி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்கறாங்க, என்ன நம்ம ஆஃபீஸ்ல ஏதாவது ப்ரமோஷன் தர போறாங்களா என்னன்னு கேட்க, உடனே அந்த லேடி சொல்றாங்க நம்ம ஆஃபீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்க போகுது, அந்த டெஸ்ட்ல மட்டும் நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஷங்காய்க்கு நம்மள ஹெட் குவார்டர்ஸ்ல வேலைக்கு அனுப்புவாங்க, நமக்கு சேலரியும் அதிகமாயிடும், பொசிஷனும் பெருசாயிடும் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயினுடைய சின்ன வயசு கனவே ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னா அங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. இதை நம்ம ஹீரோயின் விடுவாங்களா? அவ்வளவுதான், எல்லா டீடைல்ஸுமே அந்த லேடி கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிங்க்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. செம்ம மாசா வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கவங்க போல இருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு கம்பீரமா வந்துட்டு ஒரு பொசிஷன்ல இருக்கணும் தான் ஹீரோயினுக்கு ஆசை. இப்ப ஹீரோயினுடைய பாஸ் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, ஆக்சுவலி ஒரு ஆபீஸ்ல இருப்பாங்க தெரியுமா, நல்லா தான் வேலை செய்வாங்க, இருந்தாலும் அந்த பாஸ் வந்துட்டு எப்ப பாரு மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க எம்ப்ளாயிய. அந்த மாதிரி ஹீரோயினோட பாஸ் ஹீரோயினை அந்த பிங்க்ன்ற லேடி முன்னாடி மட்டம் தட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ டெஸ்ட் எடுக்கிறவங்க முன்னாடி இப்படி நம்ம பாஸ் மட்டம் தட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை ஈவினிங் போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு செம்மையா ஹாப்பி ஆகுறாங்க. நீ என் கூட ஷங்காய்க்கு வந்தேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு இந்த ஊர் விட்டு வரதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா இவங்க அம்மா அப்பா படிக்க அனுப்பக்குள்ளேயே மாறத்துக்கு ஒரு தடவை நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இவனை வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட சொல்லி கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் ஒன்று வருது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் சரி ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆஃபீஸோடைய வேர் ஹவுஸ்க்கு வந்தா அங்க வந்துட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் தான் இதுக்கு இன்சார்ஜ்ன்றனால போயிட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் விலக்கி விடலான்னு பார்க்க, ஆனா அவங்க எல்லாரும் பிடிச்சி நம்ம ஹீரோயினையே தள்ளி விட்டுறாங்க. அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தவங்க மட்டும் வந்து, ஐயோ மேடம் எந்திரிங்க, பாஸ் தான் நாங்க வந்துட்டு வர சொன்ன, அவர் தான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லிட்டாரு, சாரி மேடம்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2-3 நாளே வந்துட்டு எக்ஸ்பைரி ஆக போது போல இருக்கு, அதை சீக்கிரமா டெலிவரி பண்ணணும். ஆனா டெலிவரி வந்துட்டு நைட்டும் பகலும் பண்ணோம்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை வந்துட்டு தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த பிங்க்ன்ற லேடி வராங்க. ஹீரோயின் அந்த பிங்க்ன்ற லேடி கிட்ட வந்து, மேடம் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்க, நீ தானமா இன்சார்ஜ், நீ தான் இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும், எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு போயிடணும், அதுவும் 2 நாள்ல தான் போகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஐடியாவை அந்த பிங்க்ன்ற லேடி கிட்ட சொல்ல, ஹீரோயினுடைய ஐடியாவை கேட்டு அந்த பிங்க்ன்ற லேடி செம்மையா ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் ஏன்னா நல்ல ஒரு பிசினஸ் மூலம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு போல இருக்கு, பரவாயில்லையே இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு இந்த பிரச்சனை இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பிங்க்ன்ற லேடி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஆனா வெளியே எதுவும் சொல்லிக்கவே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல ஷங்காய் சிட்டி போறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரே கொஞ்சம் எனக்கு டைம் கொடுமா, அம்மா அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணும், அம்மா அப்பா கண்டிப்பா என்ன விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் சொல்ல, ஹீரோயின் உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் புரிஞ்சுக்கிறான் ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு ஷங்காய்க்கு போறது முக்கியம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் உட்காந்து டெஸ்ட்டுக்காக வந்துட்டு விழுந்து படிக்க ஆரம்பிக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு ஷங்காய் சிட்டில இருந்து ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இதனால இவன் ஷங்காய்க்கு போறான். ஆனா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி என்ன சொல்றான், நான் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு
கல்யாணம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இவன் இன்டர்வியூக்காக வரான். இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. இவனுமே இன்டர்வியூல நல்லபடியா தான் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க டிசைனிங் ஒர்க், ஆனா வந்துட்டு நீங்க ஏன் இப்போ ஷங்காய்க்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு இன்டர்வியூக்காரங்க கேட்க இவனுமே ஜென்யூனா உண்மையை சொல்றான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நானும் வரணும்னு சொல்லிட்டு இவனுமே இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பஸ் இறங்க ஹீரோயின் தான் பிக்கப் பண்ண வராங்க. ஹீரோயினுக்கு தெரியாது இவன் இன்டர்வியூ கொடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி உங்க பாய் ஃப்ரெண்ட் காரனை 2 நாள் பார்க்காததுக்கே இன்னும் 2 வருஷம் பார்க்காத மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு எனக்கு என்னோட லைஃப் கெரியர் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்க அன்னைக்கு நைட்டே 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு போலான்னு போவ வீட்டு கதவு ஆல்ரெடி திறந்திருக்குது. செம்ம கோவத்துல வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு லேடி வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க பார்த்தோன்னே செம்ம கோவம் வந்துருது. கிளீன் பண்ணி வச்சிருக்க எல்லா திங்ஸையுமே மறுபடியும் ஹீரோயின் எடுத்து கலைக்க ஆரம்பிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளீன் பண்ண எதுக்கு கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதட்ட அப்பதான் தெரிய வருது அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அம்மா தான். ஆனா அம்மா கிட்ட ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப டக்குன்னு வாடகை பணத்தை வந்துட்டு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய வாடகை பணம் உங்களுக்கு கொடுத்தாச்சு லேண்ட் லேடி, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா மேம், அது மாதிரி உன் கையில என்ன அடின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்க என் மூஞ்சி முன்னாடி இருந்து அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே கேடோ கெட்டு போ அப்படின்ற மாதிரி முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினை நடு ரோட்ல விட்டுட்டு உங்க அம்மா கூட நீ இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவை நினைச்சு செம்மையா அழுகுறாங்க. போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பிரச்சனைன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகி ஹீரோயின் இன்டர்வியூக்காக உட்காந்துட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரன் நான் இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணத்துக்குலாம் போல ஒரு இன்டர்வியூக்கு தான் ஷங்காய்க்கு போனேன், அங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சு, உன்னோட இன்டர்வியூ நீ பாஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே ஷங்காய்க்கு போலாம் ரொம்ப ஹாப்பியா ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ஐயோ நல்ல வேலை என் பாய் ஃப்ரெண்ட்க்கு வேலை கிடைச்சிச்சு, எனக்குமே வேலை கிடைச்சிச்சுன்னா ஷங்காய்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இன்டர்வியூ கொடுக்க போவேன். இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் அவனுடைய அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். அப்பா என்னமோ சப்போர்ட்டா தான் இருக்காரு, ஆனா அம்மா தான் இல்ல நீ வந்துட்டு எங்களுக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்னே இருக்கா, எங்க பிள்ளை எங்க கூடவே தான் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப வந்துட்டு கோச்சிக்கிறாங்க. அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லி பார்க்க அம்மா அப்பயும் கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்பா சப்போர்ட் பண்றாரு, சரி விடு உங்க அம்மாவை நான் வந்துட்டு சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஷங்காய்க்கே போல அதுக்குள்ளேயே அங்க போயிட்டு வீடு ரெண்ட் எல்லாம் எப்படி தேடுறது இங்க இருந்தே எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கால் வருது. ஹீரோயினுமே பதட்டப்பட்டுக்கிட்டே வந்துட்டு போன் ஆன் பண்ண முகத்துல அப்படி ஒரு நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். அட்டன் பண்ணக்குள்ள ஆனா கட் பண்ணக்குள்ள அது கிடையாது. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் ஃபெயில் ஆயிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் உட்காந்து தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் கம்ஃபர்ட் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினா இல்ல எனக்கு இந்த ஊரே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஏமா நம்ம ஊருக்கு என்ன ரொம்ப நல்ல அழகான ஊரு, இங்கே நம்ம வாழலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீ ஷங்காய் போய் பார்த்தா தெரியும், ஏன்னா ஷங்காய் சிட்டி அவ்வளவு பெரிய சிட்டி, நிறைய பேரை நம்ம புதுசா பார்க்கலாம், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள என்னோட வாழ்க்கை முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் லூஸ் தரமா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் இங்க பாரு நீ போலன்னா நானுமே போக மாட்டேன் ஷங்காய்க்குன்னு சொல்ல ஏன்னா உனக்கு அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல இங்க பாரு நீ இல்லாம நாங்க எதுக்கு போறேன், ஏன்னா இங்கே இருந்துக்கிற ஒரு பிரச்சனையும் இல்ல விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா சமாதானப்படுத்த. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்தா அந்த பாஸ்காரன் அவன் வந்து சேர் போட்டு உட்காந்து நம்ம ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கா. ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னு யாரோ டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க, மொக்கையா ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துருக்காங்க, போயிட்டு எனக்கு வந்துட்டு பியரும் வந்துட்டு சிகரெட்டும் வாங்கிட்டுப்பான்னு சொல்லிட்டு எடுபடி வேலையை நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கோவமா வருது. 10க்கு போன் பண்ணி ஊருக்கு வர வாங்கிட்டு வா பீருக்குன்னு சொல்ல இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னோட கெரியரை நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆக்குவேன், எனக்கு எப்படி ஷங்காய் சிட்டிக்கு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த வாய்ப்பை நானே உருவாக்குறேன்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த பிங்க்ன்ற லேடி இருக்காங்க இல்லையா ஷங்காயில இருந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்தாங்க இல்லையா அவங்கள போயிட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க கிட்ட பேசலாமான்னு கேட்க அவங்க என்னோட 10 நிமிஷத்துடைய வேல்யூ உனக்கு என்னன்னு தெரியுமா, சரி ஓகே வா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கரெக்டா 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுக்க ஹீரோயின் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லையா டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இன்னொரு சான்ஸ் கேட்கறேன்னு சொல்ல இங்க பாருங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வேலை கிடைச்சிச்சு, நானுமே அங்க போகணும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனியில நான் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியா இருக்கேன், நல்லபடியா நான் ஒர்க் பண்றேன், இதுக்கு என்னோட ஒர்க்ல யாருமே தப்பு கண்டுபிடிச்சதே இல்ல, ஆனா நான் இங்க ஃபெயில் ஆயிட்டேன், ஆனா என்ன மட்டும் நீங்க ஷங்காய் சிட்டிக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நான் ஒரு திறமையான பொண்ணுன்றது உங்ககிட்ட நிரூபிப்பேன், ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்களேன்னு சொல்ல அவங்களுக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த வேர் ஹவுஸ்ல நடந்த பிரச்சனையை நம்ம ஹீரோயின் ஸ்மூத்தா பண்ணதுனால அதனால ஹீரோயின் கிட்ட சரி ஓகே இந்த வாரத்துக்கான எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம ஷங்காய் சிட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. உண்மையாவா மேடம்னு கேட்க நான் எப்பயும் போய் எல்லாம் சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இப்ப உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. இன்னும் ஒரே வாரத்துல நம்ம 2 பேருமே ஷங்காய்க்கு போட போறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுக்க
அந்த இடத்துல ஒரு புது பொண்ணு என்ட்ரி ஆகிறா. ஆக்சுவலி இதுனா நம்ம ஹீரோயினுக்கும் அதாவது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியாத ஒரு பொண்ணு தான். அந்த கும்பல்ல இருக்க ஒரு பையனோட ஃப்ரெண்டு தான். இந்த பொண்ணு ஒரு ஃப்ளவர் ஷாப் என்னமோ ஓபன் பண்ண போறாப்புல இருக்கு. அதுக்கு டிசைனிங் ஒர்க் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை அந்த பையன் ரெக்கமெண்ட் பண்ணி விடுறான். இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு ஒரு ஷாப் ஒன்று நான் ஓபன் பண்ண போறேன், எனக்கு ஒரு டிசைனிங் ஒர்க் மட்டும் வந்துட்டு சொல்றீங்களான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் சொல்ல. ஸோ இப்போ ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிக்க இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டுல இருந்து கால் வருது. டக்குன்னு இவன் போன் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். எங்க அம்மா ஏதாவது கத்த போறாங்க, நீ ஏதாவது சமாளின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு முன்னாடி அங்க அம்மா அழுவுற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. உடனே வந்துட்டு எடு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டத்தன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்க அவருக்கு சிடி ஸ்கேன் நடந்துட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, தலையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்பா உங்க அப்பாவுக்கு, இல்லைன்னா சீக்கிரமா அவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்ல இப்போ உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய வந்துட்டு ஒரு வாழ்க்கை ஹீரோயின் கூட ஷங்காய் சிட்டிக்கு போய் இன்னொரு பக்கம் தன்னுடைய தன்னை பெத்த அப்பா அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. என்ன பண்ண போறோன்றது தெரியாம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் திக்கு முக்காடிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஷங்காய் சிட்டிக்கு கிளம்பி வந்துட்டாங்க அந்த பிங்க்ன்ற லேடி கூட தான். ஸோ இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க நினைச்ச மாதிரியே ஷங்காய் சிட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கடைசியா வந்தாரு நம்ம விநாயகா அப்படின்றவரு நம்ம டிராமாவுடைய ஹீரோ என்ட்ரி. நம்ம ஹீரோயின் அவங்க கொலிக் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குட்டி பிளாஷ்பேக் மாதிரி தான். ஸோ இந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் அவங்க கொலிக் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கொலிக் கேட்கறாங்க, என்னம்மா உங்க பாய் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ பேசிட்டியா, நீ இந்த மாதிரி ஊருக்கு போறியா இல்லையா ஷங்காய்க்குன்னு கேட்க ஹீரோயினுடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலன்னு இவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருமா லைஃப் முக்கியம் தான், ஆனா அதுக்காக கெரியர் முக்கியம் இல்ல. பாரு இத்தனை வயசுக்கு அப்புறமாவும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ கண்டிப்பா போய் ஆகணும். உனக்கு இது ஒரு சான்ஸ் இல்ல, மேடம் பிங்க் உனக்கு வந்துட்டு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் அவங்க அப்பாவுடைய வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே வச்சு தங்கிட்டே இருக்கிற காசெல்லாம் சரியா இருக்குமான்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்கு எப்பயும் போல சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஹீரோயின் அப்பாவை பத்தி கேக்குறாங்க, என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு இல்ல அப்பாவால வந்துட்டு சாப்பிட கூட முடியல, கையை கால அவர் அசைக்க கூட மாட்டேன்றாருன்னு சொல்ல அப்பதான் ஃபிளைட்டோடைய வந்துட்டு நோட்டிபிகேஷன் வருது. டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதோடைய நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி நான் வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு போறத பத்தி இன்னும் வந்துட்டு நீ என்ன முடிவு எடுத்திருக்க, நம்ம போறோம்ல அப்படின்னு கேட்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்பா எந்திரிச்சு, இங்க பாருமா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் பையன் இந்த மாதிரி இங்க இருந்து போயிட்டானா என்னால தாங்கவே முடியாது, நான் தான் என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணேன் உன் கூட போறத பத்தி, ஆனா நான் வந்துட்டு இப்போ நான் வாழணும் சாவணும்ன்ற ஒரு நிலைமையில இருக்கேன், அதனால நீங்க ரெண்டு பேருமே போவாதீங்கம்மா, நான் சப்போஸ் இறந்து போயிட்டேன்னா உன்னையும் நான் எப்படிப்பா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி எமோஷனலா பேசுறாரு அழுதுகிட்டே. இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கே அழுக வந்துடுது. பட் ஆனா என்ன பண்றது, நம்ம ஹீரோயினுடைய நிலைமையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போகணும், அவங்களுடைய சிச்சுவேஷனும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான, ஏன்னா வந்துட்டு டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. இப்ப வெளியே வந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் நீ போவாதன்னு சொல்ல வர, ஆனா நம்ம ஹீரோயின் நாங்க போனா உனக்கு ரெகுலரா கால் பண்ணுவேன், நீ என்ன மிஸ் பண்றேன்னா நானும் அந்த டைம்ல நான் உன்னை மிஸ் பண்றேன்னு தான் நீ நினைக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல தண்ணியை வச்சு அழுதுகிட்டே சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் புரிஞ்சுக்கிறா. ஓகே ஹீரோயின் போக போறாப்பல சொல்லிட்டு இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் டெய்லி உனக்கு வீடியோ கால் பண்ணுவேன், உனக்கு நான் போன் பண்ணுவேன், சரி ஓகே நீ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு பிடிக்கலனாலும் ஹீரோயினுக்காக வந்துட்டு சரி நீ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோயினை வழி அனுப்ப ஹீரோயின் கட்டி பிடிச்சிக்கிட்டே இங்க பார் எப்பயுமே அம்மா அப்பாவோ பாத்துக்கோ ஓகேவா, நான் எப்பயுமே உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், டெய்லி நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உனக்கு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அனுப்புவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்க. ஸோ இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கறான். ஹீரோயினும் வந்துட்டு பஸ்ல ஏறிட்டாங்க, அவங்களுக்கு போறதுக்கு மனசு இல்லைனாலும் பட் இருந்தாலும் கெரியரும் லைஃப்ல முக்கியம் இல்லையா, லவ் மட்டும் தான் முக்கியம்னு நினைக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு டாட்டாவை சொல்லி வந்துட்டு அங்கிருந்து பஸ் கிளம்ப பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு சமாளிக்க வருது. ஹீரோயின் பஸ்ல தான் அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு கியூட்டான ஒரு செயினும் ஒரு பெண்டன்ட்டும் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா இவன் ஹீரோயினை ரசிச்சு வரைஞ்ச எல்லா போட்டோஸுமே கூட இருந்த தருணங்கள் எல்லாத்தையுமே போட்டோஸா இவன் போர்ட்ரேட் பண்ணி வச்சிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த பஸ் போற ரூட்ல தான் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் சின்ன வயசுல ஸ்கூல் போயிருந்திருப்பாங்க அப்பல இருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அப்படியே காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை எப்படி மீட் பண்ணாங்கன்னா அவங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் உட்காந்து நடு ரோட்ல
அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்கூல் பையன் போல இருக்கு. அவன் வந்து என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க, இல்ல எங்க அம்மா வந்துட்டு எங்க அப்பாவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க, அதனால எங்க அப்பா இங்க இருந்து கிளம்பிட்டாரு ஷங்காய் சிட்டிக்கு. ஆனா வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு ஷங்காய் சிட்டிக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் நானும் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன், இதுக்கப்புறம் நீ நானும் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். சோ இப்படி வந்துட்டு இவங்களுடைய காதலும் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். இப்ப அதே ரூட், அதாவது பஸ் போறதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி ஓடி வராம பாருங்க. பஸ் போயிடுது. ஆனா பின்னாடி இருந்து ஹீரோயினுடைய சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான், பாய் ஃப்ரெண்ட் கார வந்து கட்டி பிடிச்சுக்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே சந்தோஷமா ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அடப்பாவீங்களா, அப்ப போன எபிசோட்ல நடந்தது பொய்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயினுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. கையில ஒரு புள்ளுக்குட்டி கூட இருக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்டா அவன் ப்ரமோட் ஆயிட்டாமல் இருக்கு. வீக்கெண்டா உன் வைஃபை வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டோடைய அப்பா சொல்ல, அந்த நேரம்னு பார்த்து இவன் ஆஃபீஸ்ல வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்க. அவனுடைய போன்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் கீழே தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மெசேஜை ஒரு கண்ணால பாத்துறாங்க. டக்குன்னு மாமியார் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு கீழே வந்து பார்க்க ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட கார்ல போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, ஒருவேளை போன எபிசோட்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்த பொண்ணா இருக்குமோ, மேபி இருக்கலாம். அந்த ரெனோவேஷனுக்காக ஹெல்ப் கேட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணா கூட இருக்கலாம். அது போக போக தான் தெரிய வரும். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அவங்க ரெண்டு பேருமே ஒரு வந்துட்டு ஹோட்டலுக்குள்ள போவாங்களா. ஹீரோயின் ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கை தேவையே இல்லை, இது அப்படியே போயிடுச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும், நான் மறுபடியும் என்னுடைய லைஃபை நான் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லக்கொள்ள இந்த 4 வருஷம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ரீவைன் ஆயிட்டு இருக்குது. ஒருவேளை டைம் டிராவலா இல்ல வேற வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல காமிக்கிறாங்களான்றது நமக்கு தெரியல. பட் ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப வந்துட்டு அந்த ஷங்காய் சிட்டிக்கு போறதுக்கு லோக்கல் பஸ் ஏறினாங்க இல்லையா, அந்த ஒரு சீன்ல வந்து நின்னுடுச்சு. இது டைம் டிராவலா இல்ல வந்துட்டு என்னன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஹீரோயின் இப்ப ஷங்காய் சிட்டிக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு டெய்லியுமே அப் டு டேட் நடக்கிறது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து அனுப்புறான். நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான் டெய்லியும் வீடியோ கால்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் டே ஜாப் ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்தா உள்ள போறதுக்கான QR கோடு பாஸ் இல்லை, ஏன்னா இப்பதான் நம்ம ஹீரோயின் ஜாயின் ஆகவே வந்திருக்காங்க. ஒருத்தவங்க QR கோடு என்ட்ரி பண்ண பின்னாடியே குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடி வந்துடுறாங்க. லிப்டுக்குள்ள ஏறினா எல்லாரும் ஒரு பட்டனை பிரஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அதனால லிப்டை விட்டு வெளியே வந்தா கரெக்ட் அந்த பிங்க் மேடம் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரிசப்ஷன்ல கூட்டிட்டு போவ, ரிசப்ஷன்ல ரோபோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஹீரோயின் வாயை பொளந்து பாத்துட்டு இருக்க. இப்ப இந்த பிங்க்ன்றவங்க என்ன பண்ணாங்க, ஹீரோயின்காக ஒரு புது QR கோடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோயின் கையில கொடுக்க செம ஹாப்பி ஆயிட்டாங்க நம்ம ஹீரோயின். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிங்க்ன்றவங்க என்ன சொல்றாங்க, ஷங்காய் வந்துட்டு ஒரு புது சிட்டிமா, சோ இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு லேட் ஆகும் பாவான்னு சொல்லிட்டு ஆபீஸை சுத்தி காமிக்கா. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க. ஆன்லைன் டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்துட்டு நம்ம பிங்க் மேடம் தான். ஹீரோயினுக்கு இங்க ஒரு புது ஃப்ரெண்டுமே கிடைக்காதா, அவளுடைய பேர் என்னமோ வருது பட் தெரியல, இவ்வளவு ஃப்ரெண்டுனே கூப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. சோ அந்த ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயினுக்கு டேபிள் எல்லாம் காமிச்சு விட அந்த இடத்துல கண்ணாடி போட்டு ஒருத்தவன் இருக்கான். இவன் லைட்டா கே போல இருக்கு, லைட்டாலாம் இல்ல, இவன் கே தான். அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட ஃபர்ஸ்ட் நாளே ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல தான் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம போன எபிசோட் கடைசியில பார்த்திருப்போம். அங்கதான் நம்ம ஹீரோடைய என்ட்ரி. சோ ஹீரோ உள்ள வந்த உடனே எல்லாரும் ஹீரோ பார்த்து பயந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்த உடனே போன மாசத்துடைய வந்துட்டு சேல்ஸையும் இந்த மாசத்துடைய சேல்ஸையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒப்பிட்ட பார்த்து எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்கான். இப்படி பண்ணா எப்படி நம்மளுடைய ஃபேக்டரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஹீரோயின் மட்டும் ஹீரோவை திருத்தனமா போட்டோ எடுத்து அவங்க கிராமத்துல இருந்த வந்துட்டு ஒரு கொலிக்கு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு பிசினஸ் லெஜெண்டையே நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணா, சோ பிசினஸ் எப்படி வந்துட்டு மேல கொண்டு வருதுன்னு எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நோட் பண்றேன்னு சொல்லிட்டு டைரியில நோட் பண்றாங்க பாருங்க. பார்த்தா டைரி எடுக்கக்குள்ள கையில இருந்த போன் நழுவி கீழே விழுந்துருது பொதுகடின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருடைய கவனமும் நம்ம ஹீரோயின் மேல டக்குன்னு திரும்ப ஹீரோயின் எந்திரிச்சு சாரின்னு சொல்லி கேட்க, யாருமா நீன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, டக்குன்னு அந்த பிங்க்ன்றவங்க நான் தான் வந்துட்டு ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்துட்டு இது பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கிராமத்துல இருந்து அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் என்ன பெருசா வந்துட்டு டெவலப் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி நக்கலா சொல்றான். பிகாஸ் ஏன்னா இந்த ஆன்லைன் டிபார்ட்மெண்ட்டே ஹீரோவுக்கு பிடிக்காது போல இருக்குது. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பிங்க்ன்றவங்க என்ன சொல்றாங்க, ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி உங்களை பாஸ்ன்னே சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயினுடைய பாஸ் என்ன பண்றாங்க, ஹீரோயின் கிட்ட இருக்கிற எல்லா வேலையுமே சொல்லி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்ல, ஆக்சுவலி இது 0.1% வேலை தான். பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு இது ரொம்ப பெரிய வேலையா தான் தெரியுது. கூடவே பத்தாததுக்கு ஹீரோயினுக்கு கால்ல சுளுக்கு வேற ஏற்பட்டுடுது. ஆனா அந்த வழியிலையுமே சாப்பிடாம கொள்ளாம பாஸ் சொன்ன எல்லா வேலையுமே நம்ம ஹீரோயின் பக்காவா செஞ்சு முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட் அப்படியே ரொம்ப வந்துட்டு சோர்ந்துகிட்டே வீட்டுக்கு போலான்னு சொல்லி ட்ரை பண்ண கொள்ள அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாஜ் சென்டர்ல ஃப்ரீயா மசாஜ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோடனே அது ஒரு ப்ரமோஷன் மசாஜ்னு
சொன்னோடனே ஹீரோயினும் அதை பண்றதுக்காக உள்ள போறாங்க. ஆனா ஃப்ரீயா பண்ண போன இடத்துல ஹீரோயின் மெனிக்யூர் பெடிக்யூர் அது இது லொட்டு லொசுக்குன்னு பண்ணி கிட்டத்தட்ட முத நாளையே வந்து பாத்தீங்கன்னா 4200 ரூபாவை வந்துட்டு காலி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க, பாரு நான் சும்மா மசாஜ் தான் பண்ண போனேன், அது ஃப்ரீ தான், ஆனா தேவையில்லாம நான் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்ப குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் சரி விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் அங்கிருந்தே ஹீரோயினுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்றான். ஹீரோயினுமே அந்த சாப்பாடை வாங்கிக்கிறாங்க. சாப்பாடை சாப்பிட்டு டென்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. டக்குன்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுடைய அம்மா வராங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசாதன்னு சொல்ல, என்னம்மா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா என்னம்மா தப்புன்னு கேட்க, உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கக்குள்ள அந்த பொண்ணு உன்னை தனியா விட்டு போயிடுச்சேடான்னு சொல்ல, அம்மா அவரு என்னுடைய அப்பா, நான் அப்பாவை பாத்துக்க போறேன், அதனால போய் என்னமா இருக்க போகுதுன்னு சொல்ல, உங்க கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம எப்படி பாத்துக்கிட்டோம், தன்னோட பொத்த பொண்ணு மாதிரி நாங்க அவளை பாத்துக்கிட்டோம், ஆனா இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு இருக்கக்குள்ள அவ விட்டுட்டு போயிட்டால, அவகிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அம்மா அங்க பாய் ஃப்ரெண்டோடைய மூளைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப பார்சலும் அனுப்புவாமல இருக்கு, அதுல ஊருக்கா சிப்ஸ் அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு அப்படி வந்துட்டு ஹீரோயின் ஊருக்காவை ஆபீஸ்ல எடுத்துட்டு வர, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வாங்கி சாப்பிட்ற, கூட அந்த கே பையன் இருக்கா இல்லையா அவனுமே வாங்கி சாப்பிட்றான். அவன் தொட்டு தொட்டு நம்ம ஹீரோயின் பேச ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. இப்ப ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு கேட்கறா, உனக்கு இந்த ஆஃபீஸ் செட் ஆயிடுச்சா ஓகேவான்னு கேட்க, இங்க இருக்கவங்க எல்லாம் பரபரப்பா வேலை செய்யறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஃபீஸ்ன்னு சொல்ல, அப்பதான் இந்த பொண்ணு சொல்ல, எல்லாரும் வேலை செய்யறத பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரேடியா முடிவெடுக்காத, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம பாஸ் அதாவது பெரிய பாஸ் அதாவது ஹீரோ அவர் இருக்காரு தெரியுமா, ஏதாவது வந்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் சரி, இல்ல மாசம் மாசம் அவர் சேல்ஸ்ல வந்து பார்த்தனா இந்த மாதிரி யாரையாவது வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ மாதிரி எடுப்பாரு. அதாவது என்னன்னா அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ஏன் சேல்ஸ் கம்மியாச்சு அது ஆச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு டார்ச்சலே பண்ணுவாரு. அவர்கிட்ட மட்டும் நீ ஒரு தடவை வந்துட்டு மீட்டிங்னு போயிட்டு வந்துட்டனா நீ ஏன் வேலையை விட்டு போயிடுவ, அந்த அளவுக்கு அவர் மனுஷன் குடைச்சல் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி பயமுறுத்துற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு காரி சொல்ல, ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு வேலை இன்னைக்கு என்னன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு ஒரு சைன் வாங்கிட்டு வரணும்னு ஒரு ஃபைல்ல ஹீரோயின் போயிட்டு அந்த ஃபைல ஹீரோ கிட்ட கொடுத்து நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவா நான் இதை படிச்சு பார்த்துட்டு சைன் போடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் கொஞ்சம் அர்ஜென்ட்டே இந்த ஃபைல்ல நீங்க சைன் சீக்கிரமா போட்டு கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன்னு சொல்ல, நான் தான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்றேன்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா பேச, அவ்வளவுதான் ஹீரோயின் ஐயோ நம்மள ஏதாவது வேலையை விட்டு தூக்கிட்டு போறாரு, நம்மளே கஷ்டப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு குடுகுடன் சாரி சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயின் இருக்கிற டிபார்ட்மெண்ட் என்னன்னா ஆக்சுவலி ஹீரோடைய இது கம்பெனி என்னன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட் தான். அதுல ஹீரோயின் ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா கேக் எல்லாத்தையுமே. அவங்களுடைய ஸ்டாக் தீந்து போச்சு போல இருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல எங்களுக்கு 200 வேணும் 300 பீஸ் வேணும் கேக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஐயோ ஸ்டாக் தீந்துருச்சுன்னு சொல்ல, கூட இருக்கிற பையன் நம்ம இன்னொரு 8000 கேக் ஆட் பண்ணலாம்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் முதல்ல போயிட்டு பிங்க் மேடம் அதாவது பாஸ் கிட்ட போயிட்டு நான் கேட்டு வந்துறேன். ஹீரோயின் அவங்களுக்கு போன் அடிக்கலான்னு பாக்க, ஆனா அவங்க போன் எடுக்க மாட்டேன்றாங்க, நாட் ரீச்சபிள் இருக்கு. ஆனா அந்த கூட இருந்த பையன் டக்குன்னு வந்துட்டு ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு பார்க்காம 8000 பீஸ் வந்துட்டு ஆர்டர்ல போட்டு விட்டுறான். ஆன்லைன்ல எல்லாரும் எனக்கு இத்தனை கேக் வேணும் அத்தனை கேக் வேணும்னு ஆர்டர் பண்ணிட. அப்பதான் நம்ம ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த வேலை நம்ம ஹீரோயினுடைய வேலை. இவன் ஹீரோயின் கிட்ட கேட்காம லூஸ் தனமா 8000 பீஸ் ஆர்டர் போட்டுட. அடுத்த நாள் பாஸுக்கு தான் சமத்திட்டு விழுது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. வேற ஹவுஸ்ல ஸ்டாக்கே இல்ல, நீங்க மட்டும் ஆன்லைன்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணன்னு சொல்லிட்டு 8000 பீஸ் நீங்க மட்டும் போட்டு விட்டுட்டீங்க, இதனால எவ்வளவு லாஸ், எத்தனை கஸ்டமருக்கு நம்மளால டெலிவரி பண்ண முடியாதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் மேடத்தை திட்ட உடனே அவங்களுக்குமே லைட்டா கோவம் வந்துடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. அடுத்த கட்டமா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சிடறாப்ல. ஹீரோயினுக்கு கொலை எல்லாம் நடுங்கி போயிடுது. ஹீரோயின் வந்த உடனே உனக்கு வந்துட்டு மாச சம்பளத்துல இருந்து 3000 ரூபாய் கட்டுமான்னு சொல்ல, ஹீரோயின் உடனே நான் இந்த தப்ப பண்ணவே இல்லை, எனக்கு பதிலா வேற ஒரு பையன் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இல்லாத ஸ்டாக்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஆன்லைன்ல சொல்லிட்டான், பண்ணாத தப்புக்கு நான் ஏன் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணும்னு கேட்க. ஆனா நம்ம ஹீரோவா இங்க பாருமா பண்ணாத தப்புன்னு கிடையாது, அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் யாருடைய பொறுப்புல நடந்தது, உன் பொறுப்புல தான் நடந்தது, உன் பொறுப்புல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீயும் தானே, அதனால வந்துட்டு உன்னுடைய சேலரி கட் அவ்வளவுதான், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினால இது சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்பதான் வேலைக்கு வந்திருக்காங்க, இதுல நம்ம ஹீரோயினுடைய கையில வேற காசு இல்ல. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பா நடக்கிற இடத்துலயும் காசு ஏகப்பட்ட செலவு பண்ணதுனால வந்து நம்ம ஹீரோயின் பாஸ் கிட்ட இது சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க செம்ம கோவத்துல. ஆனா பாஸ் என்ன சொல்றாங்க, நான் தான் ஷங்காய் சிட்டிக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னல இங்க இருக்கிற வேலை எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, இப்ப குத்துது கொடையுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது, உனக்கு வந்துட்டு இந்த வேலை பிடிக்கலனா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளம்பலாம், உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க, நான் வேணா உன் ஊருக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்க ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க பாரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு ரியாக்ட் எல்லாம் பண்ணாத, வேலை செய்யறதா செய்யலன்னா கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினுமே டக்குன்னு சொல்லிட்டு இல்ல மேடம் பரவாயில்ல நான் இங்கே வேலை செய்யறேன்னு சொல்ல உடனே பாஸ் என்ன பண்றாங்க,
பண்றாங்க, அவங்களுடைய மீல் பிளான் டிக்கெட் எடுத்து அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாசம் ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் வெளியே நிறைய இடத்துல சாப்பிடுவேன், என்னோட மீல் வந்துட்டு நீ மீல் டிக்கெட்டை நீயே வச்சுக்கோ, சோ இதை வச்சு நீ வந்துட்டு இந்த மந்தை மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாஸ் அங்க இருந்து கிளம்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா எப்படியோ வந்துட்டு சாப்பாடு செலவு மிச்சமாயிடுச்சு இந்த ஒரு மாசத்துக்கு அந்த ஹீரோ பிடிச்ச காசுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாப்பியானாலும் ஆனா ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோனால தேவையில்லாம எவ்வளவு தெரியுமா பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வந்துறேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் இங்க பாருமா, இங்க இருக்கிற நிலைமை உனக்கு தெரியும் இல்லையா, பேசாம உன்னுடைய கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல ஃப்ரெண்டாவு, அவங்க கூட எல்லாம் வெளியே போயிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே இல்ல இல்ல எங்க இருந்து, என்கிட்ட காசே இல்ல, வெளியே எல்லாருமே கூட்டு போனா ஒரு தடவை நான் தானே செலவு பண்ணி ஆகணும், என்கிட்ட காசு கிடையாது, நான் எப்படி வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லு, தயவு செஞ்சு நீ என் கூட வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குமா வந்துடுறான். ஹீரோயின் டக்குன்னு போனை கட் பண்ணிட போற போக்குல நம்ம ஹீரோ என்னமா ஆபீஸ் முடிஞ்சிருச்சு இன்னுமா வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு கேட்க ஹீரோயின் ஆமா இந்த மாதிரி நான் வேலையை முடிக்கலன்னா மறுபடியும் நீங்க சேலரியை கட் பண்ணிட்டா என்ன பண்றது, அதனால தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்ற சாப்பாடை எட்டி பார்த்துட்டே இந்த ஃபிளேவர் சாப்பாடு நம்ம கம்பெனியில வந்துட்டு இருக்காதே, ஏது உனக்கு இந்த சாப்பாடுன்னு சொல்ல ஹீரோயின் இது நம்ம கம்பெனியோடைய ஆப்பனன்ட் கம்பெனி சாப்பாடுன்னு சொல்ல ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இல்ல ஆப்பனன்ட் கம்பெனியோட சாப்பாடும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே அவங்களுடைய பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், அதுவும் இல்லாம நம்ம கம்பெனில வந்துட்டு இந்த சாப்பாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லதான், அதனால தான் நான் ஆப்போனன்ட் கம்பெனில இருந்து இதை வாங்கினேன், ஏன்னா இது ரேட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல இந்த சாப்பாடு தான் நீ டெய்லியுமே சாப்பிடுவியான்னு சொல்ல ஆமா காசு இல்லைன்னா இதை தானே சாப்பிட முடியும், அப்புறம் நீங்களா சாப்பாடு வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சரி வாய நான் வாங்கி தரேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை ஷாக்கா பாக்குறாங்க. இப்போ ஹீரோயின் ஒன்னே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோயினை பார்த்து நான் உன் மேல கரிசனை படுறேன், உனக்கு அது புரியலையா, சீக்கிரமா வேலையை விட்டுட்டு கிளம்பு வீட்டுக்கு போய் தூங்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வர மீட்டிங் போல இருக்குது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அடியே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்திருந்தா உன் வேலையே போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறாப்புல. ஆக்சுவலி இந்த ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாத ஸ்டாக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இப்ப இல்லாத ஸ்டாக்கை நம்ம எப்படி எடுத்துட்டு வருது, எப்படி நம்ம மத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறது இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மீட்டிங்கை வச்சு எல்லார்கிட்டையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐடியா கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு ஐடியா தோணுது, இந்த மாதிரி வந்துட்டு இல்லாத ஸ்டாக்கை நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டோம், பட் ஆனா வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிஃப்ட் கார்டு மாதிரி நம்ம வச்சு கொடுப்போம், அந்த கிஃப்ட் கார்டை வந்துட்டு யாரு நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ன்றதை நம்ம சொல்லுவோம், இதனால நம்ம பழைய ஸ்டாக்கும் வித்து போவோம், புதுசா வந்துட்டு நம்ம எதுவுமே வாங்கவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்ல. ஆனா இது பாஸ்க்கு சுத்தமா பிடிக்கல, இந்த ஐடியா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு இல்ல இது ரொம்ப ஐடியா நல்லா இருக்குது, இந்த ஐடியாவை எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி ரெடி பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் உள்ள வந்துட்டு கிஃப்ட் கார்டை வச்சு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுங்க போங்க, இந்த வேலையை போய் பாருங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் இந்த வேலைக்காக இறங்கிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரான். ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோ டக்குன்னு உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரப்ப நீங்க வந்துட்டு காது கொடுத்து கேட்டீங்களா, என்ன எப்படி திட்டினீங்க, நீங்க ஒன்றும் தேவையில்ல நானே வந்துட்டு சாப்பாடு வாங்கிப்பேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு சரி வந்து இங்க ஒரு நிமிஷம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்து போட ஹீரோயினும் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இங்க பார் நான் ஏன் உனக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்தன்றதை நீ இன்னுமே புரிஞ்சுக்கவே இல்லை, உனக்கு இது ஒரு பாடம் ஓகேவா, ஆக்சுவலி வந்துட்டு உன்னுடைய லேப்டாப் மூலியமா தான் அந்த பையன் வந்துட்டு அந்த ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு கமாண்டே கொடுத்துருக்கான். சோ உன்னுடைய லேப்டாப்பை நீ யூஸ் பண்ணதுக்கு பதில் அவன் யூஸ் பண்ணிருக்கான், இது வந்துட்டு நீ ஜஸ்ட் ஒரு லெசனா எடுத்துக்கோ, ஏன் நீ தண்டனையா எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது அப்ப என் மேல தப்பு இல்லை நீங்க வந்துட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்ல உடனே ஆமா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்பா அடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, என் மேல தப்பு இருக்குதுன்னு நீங்க நினைச்சுப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல இல்ல எனக்கு உன் மேல தப்பு இல்லைன்றது தெரியும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்ப என் மேல தப்பு இல்ல அந்த பையன் மேலதான் தப்புன்றதுக்கு நீங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கலன்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதை உன் பாஸ் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றா. அம்மாவுக்கு தலையில ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க, இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா ஆனா எனக்கு சுத்தமா சாட்டிஸ்பாக்சனே இல்ல, ஷங்காயில இருக்க ஹாஸ்பிட்டல்ல நீ எனக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி தரியா, நல்ல பெஸ்டான ஹாஸ்பிட்டல்ல வாங்கி கொடுன்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ன்ற விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்தோடனே டக்குன்னு இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், எந்த டிபார்ட்மெண்ட்ல உனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்க ஹீரோயின் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்ல வேணும்னு சொல்ல ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சஜஷன் பண்றா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்லா வந்துட்டு மெடிக்கல் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் காலையில என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கியூல நின்று போனா, ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்மை வாங்க மறந்துட்டாங்க போல இருக்கு. போயிட்டு ஃபார்மை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்ல, ஐயோ இப்பதான் இவ்வளோ பெரிய கியூல இருந்து வந்தேன், தயவு செஞ்சு வந்துட்டு கொஞ்சம் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, இல்ல என்னால ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண முடியாது, ஸோ அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு சொல்ல ஹீரோயினுமே அப்பாயின்மெண்ட் ஃபார்மை வாங்குறதுக்காக போனா அங்க ஏகப்பட்ட கியூ நின்றுட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் எவ்வளவோ வந்துட்டு நின்று கஷ்டப்பட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்மை வாங்கலான்னு போனா, இல்லம்மா ஃபார்ம் காலி ஆயிடுச்சு நாளைக்கு வாங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மணி 3 ஆயிடுச்சு, இன்னொருக்கும் சாப்பிடல. ஸோ பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியான்னு சொல்ல ஹீரோயின் உடனே நீ தானே பெஸ்டான வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வாங்க சொன்ன, காலையில இருந்து நான் நின்றுட்டு இருக்கேன், என்னால வாங்க முடியல, ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் கடுப்பாய் பேசிட்டு இருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் வந்துட்டு லவ்ல இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தூரம் இருக்கு தெரியுமா, அது எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சண்டையை தான் உருவாக்கும், அந்த மாதிரி வந்துட்டு உன்னால வாங்கி தர முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நான் நைட்ல இருந்து சாப்பிடல, காலையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க, மணி 3ஆவது, காலையிலயும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல, என்னால முடியாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க, அப்ப நீயே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஹீரோயின் இப்ப போனாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்ல நியூராலஜி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், நீ டைரக்டாவே போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்ண. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் போன் எடுக்கல. ஹீரோயினும் மயக்கப்பட்டு விழுந்துறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல போல இருக்கு. இப்ப அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சு பாக்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்டன்ஸ் லெவல்ல இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை, பேசாம என் லவர் கிட்டே நான் போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள அப்படியே இன்னொரு டைம் லைன்ல காமிக்கிறாங்க. போன எபிசோட்ல நான் இது டைம் டிராவலா இல்ல டைம் லூப்பா அப்படி இல்ல வேற டைம் லைன்லான்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஆக்சுவலி இது வேற ஒரு டைம் லைனு. ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட்காக வந்துட்டு ஷங்காய்க்கு போவாம பஸ்ல இருந்து கீழே இறங்குனாங்களா, சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில, அதாவது அந்த கல்யாணம் பண்ண ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பிறந்துச்சு இல்லையா, அதுக்கு நடுவுல அந்த 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்றதுதான் இந்த டைம் லைனுடைய கதை. ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் காரனை வந்துட்டு பார்த்து கட்டி பிடிச்சிட்டு நான் ஷங்காய்க்கு போலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா அம்மா வந்துட்டு 2 பேரும் வீட்டை வந்துட்டு வாடகை விட்டாங்க போல இருக்கு. வீட்டை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க, இந்த மாதிரி எதுக்கு நீ வந்துட்டு வீட்டை வாடகைக்கு விடுறேன்னு கேட்க, நீ ஷங்காய்க்கு தானே போறேன்னு சொன்ன, அதனால தான் நான் வீட்டை வாடகைக்கு விடுறதுக்காக அட்வான்ஸ் கூட நான் வாங்கிட்டேன், நீ ஏன் இங்க இருக்க, ஷங்காய்க்கு போனா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், என்ன காசு இல்லையா, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு காசு இல்லையா, நான் வேணா காசு தரவான்னு அம்மா கடுப்புல பேச ஹீரோயின் வந்துட்டு நீ வீட்டை வாடகைக்கு விடுமா தாயி, நான் எங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துடுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் அவங்க கொலிக் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க, உங்க அம்மா என்ன அவ்வளோ செல்ஃபிஷா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினை மட்டம் தட்டுவாலே அந்த பாஸ் அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எப்பயும் போல நம்ம ஹீரோயினை மட்டம் தட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன் வந்துட்டு நீ லீவு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தான் ஊருக்கு போறதுக்காக லீவ் எடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் பெருசா எதுவும் சொல்லாம பாஸ்காரன் மட்டம் தட்டி விட்டுட. ஹீரோயினும் அன்னைக்கான ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தா பாய் ஃப்ரெண்ட் கார வெளியே நின்றுட்டு இருக்கான். ஸோ வெளியே நின்றுட்டு இருந்தோடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியா வராங்க. ஆக்சுவலி இது எப்படின்னா நம்ம ஹீரோயின் ஷங்காய்க்கு போய் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது ஒரு டைம் லைன். இப்போ நம்ம ஹீரோயின் ஷங்காய்க்கு போவாம இங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது ஒரு டைம் லைன்னு சொல்லிட்டு நமக்கு 2 கதையா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வந்துட்டு வருங்கால மாமனார் அங்கிளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆன்டி நல்லா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்கம்மா என்னோட பையன் கேட்க, உங்க பையன் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிளை நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோயின் அங்கிளை பார்த்துக்க. அங்கிளுக்கு நடுராத்திரில பாத்ரூம் வந்துடுது. எப்படி தன்னோட வருங்கால மருமக கிட்ட சொல்றதுன்னு தெரியாம டீ வேணும் காஃபி வேணும் ஏதோ சொல்ல ஹீரோயின் எல்லாமே இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. கடைசியா ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்க இருக்க ஒரு வார்ட் பாயை நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு விட்டுட்டு ஹீரோயின் வெளியே போய் நின்றுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு, என்னப்பா நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் இங்கே அப்பாவை பாத்துக்கிறேன் அங்கிள, நீ ஒழுங்கா வேலை செய்யன்னு சொல்ல. ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் பாதி நேரத்திலே வந்துடுறான். அதுவும் இல்லாம தலையில அடிபட்டு வேற வந்திருக்கான். என்னாச்சுன்னு கேட்க பாய் ஃப்ரெண்ட் காரன், இல்ல நைட்டும் பகலும் அப்பாவை பார்த்துட்டு இருக்கனால ஆபீஸ்ல பெஞ்சில் தான் தூங்கிட்டு இருந்தேன், தூக்க கலக்கத்துல கீழே விழுந்துட்டேன், அதான் தலையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி சீக்கிரமா ரெடி ஆகும் அவனோட வீட்டுல விட்டுறேன்னு சொல்ல ஹீரோயினும் ரெடி ஆயிட்டு திரும்பி பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை எங்க எழுப்புறது பாவம்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து அவன் மேல போத்த வர உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் எந்திரிச்சிடறான். எங்க நீ தனியா போலான்னு பாக்குறியா, அது எப்படி உன்னை நான் தனியா விடுவேன், வா வா உன்னை வந்துட்டு வீட்டுல நானே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் கூட்டிட்டு போவேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தான் அவங்களுடைய வீட்லயே இல்லையே, ஆனா இது இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு தெரியாது இல்லையா. டக்குனு இவன் என்ன பண்ண வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினா அவனுடைய வீட்டுல வந்துட்டு கொண்டு போய் விட, ஹீரோயின் நீ மேல எல்லாம் வராத, அங்கிள் அங்க தலையா இருப்பாரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் நீ மேல போனோடனே எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி உள்ள
உள்ள போவ. ஆனா அவன் போனதுக்கு அப்புறமா வெளியே வந்து இன்னைக்கு நைட்டு எங்க தங்க போறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்க. பார்த்தா நம்ம பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே அம்மா நான் வந்துட்டு ஷங்காய்க்கு போயிட்டேன்னு நினைச்சு வீட்டை வாடகை கொடுத்துட்டாங்க, எங்க தங்குறதுன்னு தெரியலன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் இதை நீ என்கிட்ட சொல்லணுமா இல்லையா, வா என் கூடன்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை ஒளிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்துட்டு இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு வீட்டுல தங்குற அளவுக்குலாம் இன்னும் வரல. அதனால இவன் ஒளிச்சு வச்சு கூட்டிட்டு வர கரெக்டா இவங்க அம்மா நடுராத்திரில எந்திரிச்சு வராங்க பாருங்க. பையனை பார்க்கலாம் ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம்ல பையனை காணோம். பார்த்தா வெளியே நம்ம ஹீரோயினுடைய சப்பல் இருக்குமா. உடனே ஐயோ என்னது இது, இந்த பொண்ணு வீட்டுல தங்குதான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு வர அதுக்குள்ளே கரெக்டா பாய் ஃப்ரெண்ட் கார ஹீரோயினுடைய ஷூவை எடுத்து மறைச்சு வச்சுட. ஐயோ தூக்கத்துல நம்ம தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட என் தங்கச்சியோடைய ரூம் நான் உனக்கு சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்து எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீ இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு நீ ரொம்ப கைண்டான ஆள் தெரியுமா, நீ எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலாக் மட்டும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு திரும்பி பார்க்க அதுல நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்பட அடுத்த நாள் காலையில சோ வந்துட்டு பாய் ஃப்ரெண்டோட அம்மா எந்திரிச்சு வரதுக்குள்ளே நம்ம எந்திரிச்சு எங்கேயாவது ஒளிஞ்சு ஓடி போயிடலான்னு சொல்லி பார்த்தா கரெக்டா பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஹீரோயினை பாத்துடுறாங்க. என்னமா நீ இந்த ட்ரெஸ்ல இருக்க, இது என் பொண்ணுடைய ட்ரெஸ் ஆச்சேன்னு சொல்ல இல்ல ஆண்டி என்னுடைய கீஸை நான் வந்துட்டு மறந்து விட்டுட்டேன் வீட்டு கீஸை, அதனால நைட்டு நான் இங்கதான் ஆண்டி தங்கினேன்னு சொல்ல உடனே இவங்களும் ஹோ நைட்டு நீ இங்கதான் தங்கினியாமா, சரி சரி ஓகே எந்த ரூம்ல தங்கினேன்னு கேட்க இல்ல உங்க பொண்ணுடைய ரூம்ல தான் சொல்ல உடனே இவங்க ஓடி போய் அவங்க பையனுடைய ரூம்ல செக் பண்றாங்க ஏதாவது முடி கிடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு பெட்ல ஒரு முடி இருக்கு. இதை பார்த்துட்டு வந்துட்டு அவங்க சந்தோஷமும் படுறாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இங்க தங்கி இருக்கு நம்ம பையன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்டே ஹாஸ்பிட்டல்ல கேட்டுடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினுமே கேட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து சாரி சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி உங்க வந்துட்டு உங்க பொண்ணுடைய ரூமை நான் வேணா ரெண்டுக்கு எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி நான் வேணா ரெண்டு கூட கொடுக்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல உடனே பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா ஆண்டி என்ன பண்றாங்க, ரொம்ப வந்துட்டு கேவலமான ஜென்மம் போல இருக்கு வரப்போற மருமக, இருந்தாலும் பரவாயில்லமா நீ ரெண்டு வந்துட்டு 50 ரூபாய்லாம் நீ வந்துட்டு சாரி 500 ரூபாய்லாம் நீ ஒன்னும் தரத்தாவலமா, என்ன ஒரு 200-300 ரூபாய் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் கோவப்படனா என்னமா நீ இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பார்க்காம நீ மட்டும் ரெண்ட் வாங்குறேன்னு சொல்றியம்மான்னு சொல்ல உங்க அப்பா படுத்த படுக்கையில கடிக்கிறாரு, அப்புறம் வீட்டு செலவுலாம் எப்படா பாக்குறது அமைதியாடுறான்னு சொல்லிட்டு அம்மா திட்டி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டு உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட சாரி சொல்றான், சாரிப்பா எங்க அம்மா இந்த மாதிரி ரெண்ட் கேட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காதன்னு சொல்ல அட பரவாயில்ல விடு நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க இல்லையா ரெண்ட், அதை நான் எங்க ஆன்டிக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா தான் இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா அப்பா 2 பேருமே நம்ம ஹீரோயினை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. நான் ஷங்காய் சிட்டிக்கு போலனாலும் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த சின்ன கிராமத்துல நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற உலகத்துல ரொம்ப ஹாப்பியா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட வாழ்ந்துட்டும் இருக்காங்க. சோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னா ஹீரோவுடைய கம்பெனில இன்னைக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன் போல இருக்கு, அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் எம்ப்ளாயை வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்த்துக்கானது செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினுடைய பேர் வருமா, அவ்வளவுதான் ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா இதை பார்த்தா ஹீரோயினோட பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வேலைக்கு கூட்டு வந்தாங்க. என்னதான் இருந்தாலும் வந்த கொஞ்ச நாள்ல நல்ல எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா விருது வாங்கிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோடய வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு யாரு புதுசா வந்திருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன பண்றா, இந்த மாதிரி ஹீரோயினுடைய பாஸ் கிட்ட நல்ல அசிஸ்டன்ட் இருக்காங்க, அதனாலதான் அவங்க வந்துட்டு எல்லா வேலையும் சூப்பரா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி புகழ்ந்து பேச இது ஹீரோயினோட பாஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. தனக்கு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இல்லைன்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்ல அவ்வளவுதான். இதை கேட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாஸ் ஒரு மாதிரி மூஞ்சே சுருங்கி போயிடுது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் உனக்கு அப்பாயின்மெண்ட் சொன்னேனே போய் பாத்தியான்னு கேட்க ஹீரோயின் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட பாஸுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயினை தனியா கூப்பிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றேன்னு நீ நினைப்பா, நான் தான் உன்னை வேலைக்கு கூப்பிட்டேன், நானே மறுபடியும் உன்னை கிராமத்துக்கே அனுப்பிடுவேன் தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல மேம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூட்லாம் காமிக்காதன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்களா, நான் என்ன பண்ணனே தெரியலையே, இவங்க ஒரு ஆள் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க ஏன் இப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகமா நிக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வரா, யார் உன்னை ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல சரி ஓகே போ லக்கி ட்ரா வந்துட்டு அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லக்கி ட்ரால போன் வந்துட்டு கிஃப்டா கிடைக்கும் சீக்கிரமா போயிட்டு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கோ போன்னு சொல்ல ஹீரோயினும் சோகமா போவேன். நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினே நின்று பாத்துக்கிட்டே உனக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ அதை பண்ணு வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்க
ஹீரோயினுமே லக்கி டிரால கலந்துக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போனுமே அவங்களுக்கு வந்துட்டு பிரைஸா விழல. இதன் கவனிச்ச நம்ம ஹீரோ இன்னொரு 20 போன்ல லக்கி டிரா வந்துட்டு சேர்த்து விட்டாரா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்காக தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினோட மூஞ்சி சோகமா இருக்கறனால எதுக்காக இதெல்லாம் ஹீரோ பண்ணணும், ஏன்னா நம்ம ஹீரோக்கு லைட்டா ஹீரோயினை பிடிச்சு போச்சு, வேற எதுவும் ரீசன் கிடையாது. அப்ப லாஸ்டா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு போன் வின் ஆயிடுது. ஆனா ஹீரோயினோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. ஏன்னா அவங்க பாஸ் அந்த மாதிரி திட்டாங்க இல்லையா. இப்ப ஹீரோயின் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பானா. ஹீரோயின் அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரியா மூஞ்ச வச்சுக்கா. பாய் ஃப்ரெண்ட் கார என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நான் உன்னை திட்டிருக்க கூடாது, நீ ஏன் பாவம் வந்துட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வேலையை விட்டு வர, காலையில எந்திரிச்சு போய் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நீ என்ன பண்ணுவேன், நான் உன்னை வேற திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஓடி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நானும் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் கார அரை பரவாயில்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு பதிலா நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், இரு உனக்கு ஒரு கிஃப்டே நான் தரேன்னு சொல்லிட்டு இப்ப லக்கி டிரால வின் பண்ணிட்டு வந்தாங்களே நம்ம ஹீரோ அதாவது வந்துட்டு ஒரு போனு, அந்த போனை அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ண பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு அந்த போனை பார்த்துட்டு ஏய் புது போன் நீயா வாங்கின, இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சேப்பான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இது நான் வந்துட்டு எங்க கம்பெனியோடைய ஆனுவல் டே செலிப்ரேஷன்ல லக்கி டிரால நான் வின் பண்ணேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரன் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தோடைய பாக்ஸை ஓபன் பண்றான். அதுல ரொம்ப குட்டியான ஒரு டைமண்ட் ரிங் தான் இருக்குது. இப்ப அவன் என்ன சொல்ல இந்த டைமண்ட் வந்துட்டு கல்ல நான் இந்த இடத்துக்கு அதாவது ஷங்காய்க்கு நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய சம்பாரிச்சு இந்த குட்டி டைமண்ட் எடுத்து நான் பெரிய டைமண்டை உனக்கு வச்சு கொடுத்துருவேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்ல அட இதுவே சூப்பர் பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை கையில போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒன் டே லீவை போட்டுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஷங்காய் சிட்டி ஃபுல்லா ஊரை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பரா டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வந்துட்டு ஷாப்பிங் போறது சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நியூ இயர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வேர் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு கிஃப்ட் கொண்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ஹீரோயின் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராப்புல. பிகாஸ் ஏன்னா ஹீரோடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹீரோக்கு அசிஸ்டன்ட் யாரும் கடை இல்லைன்றதுனால அவனுடைய வந்துட்டு ரெட் என்வெலப் கார்டை ஹீரோ தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவன் டிபார்ட்மெண்ட் சார்பா இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல உங்க பாஸுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அசிஸ்டண்டா இருக்கனால நீ எல்லா வேலையும் பாத்துக்கிறீங்க, எனக்கு அசிஸ்டண்டே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல கூடவே ஹீரோயினுக்கும் ரெட் என்வெலப் கார்டு கொடுக்க ஹீரோயின் வேணான்றாங்க. அட பரவாயில்லம்மா இந்தாமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க ஹீரோயின் அதை ஹாப்பியா வாங்கிட்டு சிரிக்கிறாங்க பாருங்க. இப்பதான் நீ சிரிச்சே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இப்ப ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு இன்னைக்கு நைட்டு நம்ம போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இந்த மெசேஜ் பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சா. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட போனை பார்த்துட்டு என்ன நீ இந்த மாதிரி லக்கி டிரால வின் பண்ண போன் யூஸ் பண்ணலையான்னு கேட்க ஹீரோயின் இல்ல இந்த போன் வந்துட்டு நல்லா தானே இருக்கு, அதனால தான் நான் வந்துட்டு இந்த போனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் புது போன் யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்ல உடனே ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அவனுக்குமே ஒரு போன் கால் வருது. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து ஆஃபீஸ்க்கு தான் போறேன் உன்னை ட்ராப் பண்ணிடுவான்னு கேட்க இல்ல நான் ட்ரக்கில் வந்தேன், நான் ட்ரக்கிலே போறேன் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ கதவெல்லாம் திறந்து விடுறான். நம்ம ஹீரோயின் ஏறன்னு சொல்லிட்டு தலையிலேயே முட்டிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபன்னி கேர்ள் அப்படின்ற மாதிரி சிரிக்க இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு லைன்ல நின்று கியூல நின்றுட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் புக் பண்ண போல இருக்கு. ஷங்காயிலே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான், பட் சின்ன ஹோட்டலா இருந்தாலும் ஃபேமஸான ஹோட்டல் தான். ஆனா நம்ம ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆகுது. பிகாஸ் என்ன செம்மையான டிராபிக்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இங்க வந்துட்டு கரெக்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுடைய வந்துட்டு டைம் வரக்குள்ள வேற ஒரு லேடி வந்து உள்ள போந்து அவங்க மாட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. இதை பார்த்த பாய் ஃப்ரெண்ட் காரன் திட்டிட்டு இருக்கான். ஏமா நாங்கெல்லாம் லைன்ல நின்றுட்டு இருக்க தெரியலையான்னு சொல்ல இந்த ஹோட்டலுடைய மெம்பர்ஷிப் நான் வச்சிருக்கேன், அதனால நான் லைன்ல நிக்கணும்ல அவசியம் இல்லை, நான் உள்ள போவேன். ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. லாஸ்ட் டைம்ல நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அதாவது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் அவர் ரூட் போடுறாப்புல இருக்கு ஹீரோவுக்கு. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோ பார்த்துட்டு இவர் தான் எங்க கம்பெனியோடைய சிஇஓ அப்படின்னு சொல்ல இப்ப அந்த ஹோட்டலுடைய வந்துட்டு மேனேஜர் வந்து சார் இந்த மாதிரி வந்துட்டு லைன்ல நிக்க கூடாதுன்றதுனால தான் மெம்பர்ஷிப் கார்டே போட்டிருக்காங்க, அவங்க கிட்ட மெம்பர்ஷிப் இருக்கு சார், அவங்க லைன்ல நிக்கணும்ல அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சாரி கேட்கறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்பதான் ஷங்காய்க்கு வந்திருக்கான், அதனால தான் இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவனுக்கு தெரியல, அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டையும் நம்ம ஹீரோ கிட்டையும் சாரி கேட்க இவனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. ஆக்சுவலி என்ன பண்றது, உண்மையாவே அந்த மாதிரி மெம்பர்ஷிப்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைன்ல நிக்க கூடாதுன்னு தானே இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹீரோயின் என்னமோ வேணும்னு அவமானப்படுத்துற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு லைட்டா ஒரு மாதிரி வந்துட்டு கோவமும் வருது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோயின் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவ, அந்த ரெஸ்டாரண்ட்ல கையாமையா
அண்ணாமையான் கும்பல் இருக்கு. இதை பார்த்த பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு மூடே அப்செட் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் நீங்க பாருப்பா ஒன்னு அசிங்கப்படுத்தணும்லாம் இல்ல, நான் என்ன பண்றது சொல்லு, நான் பேசுறதும் கரெக்ட் தானே, அவங்க பண்ணதும் கரெக்ட் தானே, சரி விடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை எப்படியோ சமாதானப்படுத்திட எப்படியோ அன்னைக்கு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறாங்க. அன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் ஊருக்கு போறானோ என்னமோ தெரியல, ஹீரோயின் ரொம்ப சோகமா என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட இருக்கிறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இவன் எப்பயுமே என் கூடவே இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. நியூ இயர்க்கான எல்லா செலிப்ரேஷனும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல தான் இருக்காங்க. சோ இப்ப வந்துட்டு ஆன்டிக்கு கால் வருது. என்னன்னா பாய் ஃப்ரெண்டோடையக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காப்பல இருக்கு. தங்கச்சிக்காரி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் கூடன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் தானே தங்கச்சியோட ரூம்ல தங்கிட்டு இருக்கா. ஐயோ நம்ம பொண்ணு வேற வரப்போறா, ஹீரோயின் இருந்தா எப்படி செட் ஆகுமோ செட் ஆகாதோன்னு சொல்லிட்டு ஆன்டி என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். ஏமா நீ வருஷம் வருஷம் எங்க கூட தான் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ற, உங்க அம்மா கூட போய் செலிப்ரேட் பண்ணலாம் இல்லன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து போக இஷ்டம் இல்ல. இருந்தாலும் இந்த ஆன்டியும் அவங்க பொண்ணு வீட்டுல தங்கணும் இல்லையா, ரூம் வேணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க அம்மாவும் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையாமா, அதனால நீ போயிட்டு உங்க அம்மா கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம ஹீரோயினும் ஆன்டி சொல்றாங்களேன்றதுக்காக ஓகேன்னு சொல்லிடுறாங்க. என் பொண்ணு வேற வரப்போறாமா, ரூம்ல இருக்கவனோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நகர்த்திடுறியா, ஏன்னா என் பொண்ணு வந்து அங்கதாமா தங்குவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுறாங்க. பிகாஸ் என்ன இப்ப அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய வீட்லயும் இல்ல பாய் ஃப்ரெண்டோட வீட்லயே இந்த மாதிரி ஒரு பாரபட்சம் பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட இப்ப அன்னைக்கு செம வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஆன்டிக்காரி வேற. ஏன்னா அவங்க வந்துட்டு உங்க பொண்ணு வரப்போறாங்க இல்லையா, பொண்ணும் மருமகனும், அதனால வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சலிக்காம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தா. சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வந்ததா, பொண்ணு யூஎஸ்ல இருந்து வந்திருக்காப்பல இருக்கு. வந்த வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு ஷொட்டரு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரனுக்கு கிஃப்ட், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் ரொம்ப கோவத்துல உட்காந்துட்டு இருக்கா தங்கச்சி மேல. பிகாஸ் ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்பாவை நீ பார்க்க கூட இல்ல, உன்னுடைய ஹஸ்பண்ட் என்னன்னா உன்னை கொண்டாந்து இப்ப கூட விட்டுட்டு கீழே அவன் லான்ல நின்னுட்டு இருக்கான், இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்ல, உனக்கு தான் தெரியும்லடே என்னோட ஹஸ்பண்டோடைய பழக்கத்தை பத்தி, அவர் அங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு வந்துருவாருன்னு சொல்ல, யாரை ஏமாத்த பார்த்துட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல்ல அப்பா இருக்காரு, அப்பாவை கூட நீங்க போயிட்டு பார்க்கவே இல்லை, அப்படி என்ன நீ வந்துட்டு ஒரு பொண்ணு, அப்படி என்ன உன் புருஷன் அவ்வளவு கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு அவன் தங்கச்சி கிட்ட செமையா சண்டை போட்டுட்டு இருக்கான். உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே வந்துட்டு கீழே காமிக்கிறாங்க, அந்த தங்கச்சிக்காரியோடைய ஹஸ்பண்ட் ரொம்ப திமிரு பிடிச்சவங்கள இருக்கு, கீழே தான் உட்காந்துட்டு இருக்கான், மேல வரமாட்டேன்றா. பிகாஸ் ஏன்னா அவங்க கொஞ்சம் சீன் பார்ட்டி, இவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏழப்பட்ட ஃபேமிலின்றதால மேல வீட்டுக்கு கூட வரமாட்டா போல இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொண்டாட்டி இன்னும் வரலன்னு, டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்கா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப வந்துட்டு நம்ம வீட்டுல தங்கலாம் தானே இங்க வந்திருக்கோம், நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க இங்கிலீஷ்ல சண்டை போட்டுட்டு இருக்க. உடனே பாய் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க என்னமா சண்டை போட்டுக்கிறாங்களான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்ல, உடனே மாப்பிள்ளை கிட்ட அப்படி எல்லாம் பேசாதமான்னு சொல்ல, அம்மா நீ வாயை மூடுவா, இவ எப்பயுமே இப்படிதாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹஸ்பண்ட் காரன் என்னால இங்க தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து கிளம்பிட. உடனே அம்மா என்ன பண்றாங்க, அம்மா புருஷன் கூட எல்லாம் சண்டை போடாம சரி பரவாயில்லம்மா, இன்னம்மா உனக்காக நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுத்துட்டு போமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிஃப்டையும் கொடுக்க. இதை பார்த்த ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாய் வந்து அவன் நம்ம ஃபேமிலியே அசிங்கப்பட்டு இருக்கா, நீ கிஃப்ட் வேற கொடுத்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கிஃப்ட் பேக்கை வாங்கிக்க. உடனே தங்கச்சிக்காரியும் கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை ஏண்டா இப்படி பண்ண, வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, இந்தாப்பா பரவாயில்ல நீ வச்சுக்கோ, சோ நீ பார்த்து பத்திரமா இரு, உன் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டெல்லாம் போடாதன்னு சொல்ல, அவளா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லபடியா தான் பேசிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட போறா. அங்க போனவனே வந்துட்டு ஹஸ்பண்டை பிடிச்சி சார மாதிரியா அடிக்க, ஆனா அவனுக்கு தன்னோட ஒய்ஃபை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியும் போல இருக்கு. உடனே அவன் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி, வா சொல்ல நம்ம ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டான். இதை நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, ஹீரோ அதாவது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாமலேயே அவங்க அம்மாவுடைய இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் வெளியே போயிட்டு வந்து எங்கம்மா அவன் சொல்லி கேட்க, அவளுடைய வந்துட்டு அதாவது இந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதுக்கு அவங்க அம்மா கிட்ட போயிருக்காப்பான்னு சொல்ல, ஏமா அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் தான் ஒத்து வராதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா, நீ எதுக்குமா அனுப்பிச்சு வச்சேன்னு கேட்க, இல்லப்பா உன்னுடைய தங்கச்சி வந்துட்டு ஊர்ல இருந்து வர தங்கறதுக்கு இடம் வேணும் தான்ப்பா அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்ல, உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் செம்மையா பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். உண்மையான பாசம் யார் வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாம இந்த மாதிரி கேவலமா நடந்துக்காதமான்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா போறதுக்கு இஷ்டமே இல்ல. இதுல ஹீரோயினுடைய அம்மா வேற ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோட வந்துட்டு அட்ரஸ் அனுப்பி இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, அங்க போய் பார்த்தா ஆக்சுவலி ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வேற ஒரு மேரேஜ் என்னமோ நடந்துச்சு போல இருக்கு. அங்க இருந்து ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் அவர் வந்து என்ன பண்றாங்க, இதுதான் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, ஏதோ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சும்மா தான் உட்கார்ந்துருக்காங்க, பெருசா யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்ல. ஹீரோயினுக்கு அதுவே ஒரு கஷ்டமா இருக்குது. இதுல பத்தாக்குறைக்கு அவங்க அம்மா வேற நல்லா சரக்கு போட்டுக்கிட்டு
ஹீரோயினை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஹீரோயின் நான் குடிக்கலன்னு சொன்னா கூட ஊத்தி ஊத்தி குடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு நிறைய குடிச்சு வயிற்று வெளியே வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாமே அவங்க மட்டுக்கு வெளியே வந்து நடு ரோட்ல உட்காந்து செமையா கஷ்டப்பட்டுக்கிட்டே வயிற்று பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சு, சாரி நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே எங்க அம்மாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஆனா எனக்கு தான் யாருமே இல்ல, ஏன் தங்கறது கூட எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தேமி தேமி நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. எங்க அம்மா பண்ணதுக்கு மன்னிச்சிடு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்ல அட விடுப்பா அவங்களுக்கு சொல்லி மட்டும் என்ன குத்தம், எனக்குன்னு உண்மையா யாருமே இல்ல தானேன்னு சொல்ல ஃபியூச்சர்ல உனக்கு நான் மட்டும் தான் இருக்க போறேன், உன்னோட ஃபியூச்சர்ல என்னைக்குமே நான் உனக்கு மட்டும் தான், ஓகேவா வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வர இப்போ உடனே பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஆன்டி என்ன பண்ணாங்க, சோ நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வாமா வாமான்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குமே லைட்டா கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா வேற வழியும் இல்ல, சரி ஓகே வீட்டுக்கு வந்த பொண்ணையாவது நல்லா பார்த்துப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அவங்க நியூ இயர்க்காக சமைக்கிறதுக்காக போயிட இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டோடைய தங்கச்சியும் அவனுடைய ஹஸ்பண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கான். இந்த பொண்ணு பாவம் தனியா நின்றுட்டு அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஆன்டி இவங்க 3 பேர் கூடயும் சேர்ந்து அன்னைக்கான நியூ இயர் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அதாவது நம்ம ஹீரோடைய வேர்ல்டுல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெட் அண்ட் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய பாஸ் ஏன்னா நியூ இயர் வர போது இல்லையா, அதுக்கான கிஃப்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணை நம்ம வந்துட்டு பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு தான் இதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா ஹீரோயின் தானே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸோடைய அசிஸ்டண்டா இருந்தாங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு மேடம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னாச்சா நீ வேரோஸோடைய வேலையை மட்டும் பாரு, அந்த பொண்ணு இதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டண்டா இருந்துப்பான்னு சொல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன்னு சொல்ல ஓவர் திங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ போயிட்டு வேரோஸ் ஒர்க்கை மட்டும் இதுக்கப்புறம் பாரு பார்த்தா போதும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல, பாஸ் ஏன் இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் டைம் எம்ப்ளாயியா ஹீரோயின் வேரோஸோடைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை சொல்றது ஸ்டாக் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வேரோஸ்ல ஃபுல் அண்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மார்க்கெட்டிங் டீம்லயும் இருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க இல்லப்பா இந்த மாதிரி வந்துட்டு பாஸ் நடந்துக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, என் மேல என்ன தப்புன்னு தெரியலன்னு சொல்ல உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு இங்க பாரு ஹீரோவுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் இல்ல, பேசாம நீ ஹீரோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்க அடுத்த நாள் இந்த பாஸ் என்ன பண்றாங்க, புதுசா வந்த அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாரையும் கூப்பிடு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டீம்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்ல எல்லாருக்குமே அந்த பொண்ணு வந்துட்டு இன்வைட் பண்றா. ஆனா ஹீரோயின் கிட்ட சொல்லல. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எல்லாரும் எங்க போறாங்கன்னு கேட்க அர்ஜென்ட்டா மீட்டிங் வச்சிருக்காங்கப்பான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு எப்பயுமே மீட்டிங் டைம்ல அவங்க தான் எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பாஸோட அசிஸ்டன்ட் தான் அதெல்லாம் தானே பண்ணணும். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் போற போக்குல ஹோட்டலுக்கு கால் பண்ணி காஃபி இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு காஃபி வாங்கிட்டு வர லிஃப்ட் ஃபுல்லா ஆயிட்டு இருக்குது. ஹீரோயின் ஏர்லான்னு பார்த்தா எந்த ஒரு லிஃப்ட்லயும் இடமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் தத்தளிச்சிட்டு இருக்கதை ஹீரோ பார்த்துட்டு வாங்க இந்த லிஃப்ட் காலியா தான் இருக்கு, வான அவனை மேல கூட்டிட்டு போறேன்னு சொல்ல இப்ப ஹீரோயினும் அங்க போலான்னு பாக்குறாங்க. ஆனா அது விஐபி அதாவது எலிவேட்டர். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இல்ல சார் அப்படின்னு சொல்ல அட பரவாயில்ல வந்து ஏறுமான்னு சொல்ல ஆல்ரெடி பாஸ் வேற காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு இருக்காங்க, இதுல இது வேற ஒண்ணான்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க குடுகுடுன்னு ஸ்டைல் சரி நம்ம ஹீரோயின் போறாங்க. பாவம் 8வது மாடி குடுகுடுன்னு ஓடி வந்தா அங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காஃபியை கொடுத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் இப்போ வந்து திட்டிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி மீட்டிங் நேரத்துல நடுவில் காஃபியை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்ல இங்க பார் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, உனக்கு இந்த மீட்டிங்ல எந்த ஒரு இடமும் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல மேம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நானும் ஒரு மெம்பர் தானேன்னு சொல்ல மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெம்பர் தான், பட் ஆனா அதுக்கான மீட்டிங்கை வந்துட்டு இது உனக்கு கிடையாது, அதனால நீங்க வந்து கிளம்பலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பிகாஸ் என்ன இவங்க வேணும் தான் இதெல்லாம் பண்றாங்க போல இருக்கு. ஜெலஸ்னால புதுசா வந்த பொண்ணு யோமாட்டுக்கு கடகடன் வளர்ந்துட்டு போறா, ஹீரோடைய மனசுல வர இடம் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஜெலஸ்ல பண்றாங்களா என்ன கருமன்னே தெரியல. பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு வந்து நின்னா வேற டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் ஹீரோயினை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒழுங்காவே வேலை செய்யல போல இருக்கு, புதுசா மேடம் வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கு ஒரு அசிஸ்டன்ட கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் இப்ப அங்க இருந்தும் அழுதுகிட்டே எப்பயுமே அவங்க தனியா ஒரு இடத்துல அழுவ போவாங்க, அந்த இடத்துக்கு போவ அங்க நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கோம். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஒரு பிஏ தேவைப்படுது இல்லையா, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க இல்ல மேடம் தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க, நான் நல்ல திறமையான பொண்ணு தான் கூட்டிட்டு வந்தாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாபா நான் வந்துட்டு பண்ணுவேன், உங்க நீங்க சொல்ற எல்லா வேலையத்தையும் நான் செய்வேன், ப்ளீஸ் என்ன பிஏவா ஏத்துக்கங்களேன்னு சொல்ல ஹீரோ நான் கன்சிடர் பண்றேன்னு சொல்றதோட ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கும் கூட வந்துட்டு அந்த கொலிக் இருந்தாங்க இல்லையா அவங்க 2 பேருக்குமே வேலை போயிடுச்சு. சோ இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. கூடவே ஹீரோயின் சோகமா இருக்கறனால பாய் ஃப்ரெண்ட் காரன ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுறா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல ஏரோ மார்க் எல்லாம் போட்டு ஒரு குட்டி டைரி மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த டைரியில வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தது எல்லாத்தையுமே ஒரு டிராயிங்கா வரைஞ்சி பின்னாடி
மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் எமோஷனலாவா பாய் ஃப்ரெண்ட் கார வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை வாழ்நாள் முழுக்க நல்லபடியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ரிங்க மாட்டி விட, ஹீரோயின் உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காருன்னு சொல்ல, அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயினுடைய பழைய வீட்டுக்கு போறாங்க. வாடகைக்காரங்கள்ட்ட போயிட்டு அந்த பிள்ளை வந்துட்டு நரமாச கர்ப்பிணியா இருக்கு, வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற ஆளுங்க வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிராங்க. ஏமா இது உன் வீடே கிடையாது, வீட்டை உனக்கு சொன்னா பரவாயில்ல, நீ யாருமான்னு சொல்லிட்டு ஆன்டியை வெளியே பிடிச்சி துரத்தி விட்டுறாங்க. இந்த விஷயத்த அந்த வாடகைக்காரங்க ஹீரோயினுடைய அம்மா கிட்ட சொல்ல, ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. அது நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் ஏமா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்க, டேய் நீ கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோயினை இந்த மாதிரி அவளுடைய சொந்த வீட்டுல போய் இருந்தா தாண்டா நல்லா இருக்கும், அதனால தானே அந்த வீட்டை வந்துட்டு வாடகையில இருந்து நான் எடுக்க சொன்னேன், அதனால நீ வந்துட்டு அந்த வீட்டை ஹீரோயினுடைய பேர்ல எழுதி வைக்க சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லுடா ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச சொல்ல, ஆனா பாய் ஃப்ரெண்ட் காரன் அவங்க அம்மா கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே தான் பையன் வந்துட்டு வீடு மாத்துற விஷயத்த ஹீரோயினை பத்தி பேசியிருப்பான்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க, ஆனா ஹீரோயின் வந்துட்டு அந்த விஷயத்தை பத்தி பாய் ஃப்ரெண்ட் காரன் பேசல போல இருக்குது. அந்த சீன் அப்படியே கட் ஆகி ஹீரோயின் இப்ப ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோ கிட்ட உன்னோட பிஏவா வரதுக்கு நான் ஓகேவான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, ஹீரோ ஓகே நினைச்சிட்டான் போல இருக்கு. அதாவது பாஸ் கிட்ட இந்த மாதிரி உங்க பிஏ எனக்கு வேணும்னு சொல்ல, பாஸுமே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ ஹீரோவுடைய பிஏன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு படிக்கிறதுக்காக அனுப்புறான், ஈவினிங் ஸ்கூல் மாதிரி. அதோடைய காசெல்லாம் கம்பெனி தானே ஏத்துக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அதோடைய காசுலாம் நான் ஏத்துக்கிறேமா, நீ போயிட்டு பிசினஸ் பத்தி படிச்சுட்டு அப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறான். ஹீரோயின் இப்ப செம பிஸி ஆயிடுறதுனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வீடியோ கால்ல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல, இல்ல ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு லைட்டா வருத்தமா இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஷாப் ரெனோவேஷன் பண்ண சொல்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்லியிருப்பா தெரியுமா, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, நீங்க தான் இப்ப ஷங்காய்க்கு போல இல்லையா, அதனால என்னுடைய ஷாப்பை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி தரீங்களான்னு கேட்க, இவனும் என்ன பண்ணா, சரி ஓகே நான் மறுபடியும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிடுவேன், அது போறதுக்கு முன்னாடி நான் ரெனோவேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்பெனியில ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் போல இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அம்பாசிடர் செலக்ட் பண்ணணும். அது நம்ம ஹீரோடைய டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்களா இல்ல பாஸோடைய டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு போட்டி நடக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வந்துட்டு அசிஸ்டண்டா இருக்கறனால ஹீரோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரை வந்துட்டு நம்ம அம்பாசிடரா செலக்ட் பண்ணோம், அந்த பொண்ணை நீ தான் ஃபாலோ பண்ணணும், அந்த பொண்ணை நீ தான் வந்துட்டு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஓகே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அதாவது இந்த ஷாப்பை ரெனோவேட் பண்ற பொண்ணு, இவளை வந்துட்டு ஃப்ளவர் ஷாப் பொண்ணுன்னு கூப்பிடலாம். இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பிசினஸ் பத்தி எல்லா ட்ரிக்ஸையுமே வந்துட்டு A to Z சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வுட் எல்லாம் எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டே இருக்காங்க வர வர. இதுல 2 பேருமே க்ளோஸ் அப்பாவை நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க. டக்குன்னு இவங்க விலகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வீட்டுல டிராப்புமே பண்றான். அப்படி டிராப் பண்ணக்குள்ள திங்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு தரட்டுமா, கேரி பண்ணட்டுமான்னு கேட்க, ஹீரோயின் பரவாயில்ல பாஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஆனா அந்த தெரு ஃபுல்லா இருட்டா இருக்கு. பயந்துகிட்டே ஹீரோயின் போனா ஹீரோ இப்ப அவனுடைய காரோடைய ஹெட்லைட் ஆன் பண்ணி ஹீரோயினை பத்திரமா போன் அனுப்பிச்சு வைக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஹீரோக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குது போல இருக்கு. அடுத்தது நம்ம ஹீரோயின் வீட்டுல ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. அந்த புது ப்ராஜெக்ட் பிளஸ் வந்துட்டு அந்த செலிபிரிட்டி கிட்ட ஓகே எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆர்வத்திலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்காங்க. மாமனாரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமியார் காரியான் ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அம்மா கிட்டே போயிட்டு அவங்க ஒரு இடத்துல கேம்லிங் விளையாடுவாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி உங்க பொண்ணும் என் பையனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டுல அவங்க தங்கட்டுமே, வீட்டுல வாடகை இருக்கவங்களே வந்துட்டு நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல, உன் பையனை என் பொண்ணு கல்யாணம் பண்றான்னா நீ வந்துட்டு அவங்க 2 பேருமே வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா ஒரு புது வீட்டை வாங்கி நீ அவங்களுக்கு கூட நீ ஏன் வீட்டை கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டு இந்த ஆன்டியை போயிடுறாங்க. இந்த ஆன்டியா இந்த வீட்டை வாங்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி திரியிறாங்க. இதனால வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. பையன் மாத்திரை குடுக்குறான். ஆனா எனக்கு மாத்திரை எல்லாம் வேணாம், இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாவை போய் பேச சொல்லு, இந்த மாதிரி வந்துட்டு
வீட்டை தன் பேர்ல எழுதி தர சொல்லு, அப்பதான் நான் மாத்திரை போடுவேன்னு சொல்லிட்டு பையன் கிட்ட நடிக்க, பையன் காரணம் ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா அவளால சுத்தமா முடியல, சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட. இப்போ ஆபீஸ்ல 2 பேரும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதை நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கேட்டாராம். ஓகே, நம்ம அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா வீட்டை ஹீரோயின் பேர்ல எழுதி தந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்க அம்மாட்ட காமிக்க அம்மாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த ஹாப்பினஸை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ, அதாவது ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அம்மாவை டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க தன்னோட பையனுக்கு தெரியாம. சோ அந்த ஆன்ட்டியும் சரி ஓகே வேற எதுக்கோ வந்துட்டு கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர இவங்க பெரிய பெரிய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வந்துட்டு சம்மந்திக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களும் இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினுடைய அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இல்லையா, பிளஸிங் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பேச்சு வாக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டை நீங்க ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஹீரோயினுடைய அம்மா கிட்ட சொல்ல, அவங்க நான் ஒன்னும் அப்படி எழுதி தரலையேன்னு சொல்ல, அவ்வளவுதான் பாய் ஃப்ரெண்ட் காரன் மாட்டிக்கிட்டான். எந்திரிச்சாங்க இந்த அலேக்கா நழுவலான்னு பார்க்க ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே வந்துட்டு பொய் சொல்லிடுறான். சாரிப்பா என்ன மன்னிச்சுடு, இந்த மாதிரி வந்துட்டு நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் கோவப்படுறாங்க. நீ எப்படி இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணலாம், அதுவும் உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காகன்னு சொல்ல, அம்மா சொல்றதுலயும் நியாயம் இல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும் தானே அம்மா ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உன்கிட்ட கேட்க சொன்னாங்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஜஸ்ட் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை தானே ரெடி பண்ணேன்னு சொல்ல, இந்த மாதிரி வந்துட்டு நீ எப்படி என்ன ஏமாத்திட்ட, இதுக்கப்புறம் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி நம்புவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கார மெசேஜ் பண்ணா, ஆனா நம்ம ஹீரோயின் அக்செப்டே பண்ணல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய உலகத்துல புது ப்ராஜெக்ட்டுக்காக அந்த செலிபிரிட்டி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா, ஹீரோயின் கிட்ட சரியா பேச்சு கூட கொடுக்க மாட்டேன்டா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி அந்த செலிபிரிட்டி பொண்ணு கிட்ட எப்படி பேசுறது, எப்படி ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ண வைக்கிறது, அம்பாசிடரா கையெழுத்து போட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல, ஹீரோயினும் போயிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் காதலே வாங்க மாட்டேன்டா. அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன மேடம் சைன் போடுறீங்களான்னு கேட்க, உங்க பாஸ், அதாவது பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பாஸுக்கு நான் வந்துட்டு அம்பாசிடர் ஆகிறதுக்கு சைன் போடுறதுக்காக நான் ஓகே சொல்லிட்டேன், நீ போனை வையின்னு சொல்ல, ஹீரோயின் போயிட்டு இப்போ அவங்க பழைய பாஸ் கிட்ட, மேடம் அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், நீங்க ஏன் மேடம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க, இது பாருமா இது பிசினஸ் ஓகேவா, நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசினா அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லல, அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன் எனக்கு ஓகே சொல்லிட்டு அவ்வளவுதானு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ அவங்களுடைய புது அசிஸ்டன்ட் வந்து மேடம் ஹீரோக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கிடைக்கிறதுக்காக இவர் வந்துட்டு மேல் இடத்துல பேசிட்டாரு, ஏன்னா வந்துட்டு வேற ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஹீரோ சைன் வாங்கிட்டாரு அந்த ப்ராஜெக்ட் அம்பாசிடருக்காகன்னு சொல்ல பழைய பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட போய் கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு இந்த செலிபிரிட்டி பொண்ணை தானே சூஸ் பண்ண, அதனால தானே அந்த பொண்ணை நான் சேஸ் பண்ணி அந்த பொண்ணை நான் என்னுடைய வந்துட்டு அம்பாசிடர் ஆக்கிறதுக்கு சைன் வாங்கலான்னு போனேன், நீ எப்படி வேற ஒரு பொண்ணை வந்துட்டு சூஸ் பண்ணன்னு கேட்க ஹீரோ அது என்னுடைய மூலன்னு சொல்லிடுறான். உடனே அந்த பாஸ் கோச்சிட்டு போயிட, ஹீரோயின் என்ன சார் ட்ரிக்ஸா யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதாவது நான் வந்துட்டு இந்த செலிபிரிட்டியை வந்துட்டு பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணி போனேன், அந்த பொண்ணு கிட்ட சைன் வாங்க போனேன்னா என்னுடைய பழைய பாஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சி, அதாவது எனக்கு முன்னாடி அந்த செலிபிரிட்டி கிட்ட போயிட்டு பேசிடுவாங்க டீல், அதனால நீங்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி வேற ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட நீங்க சைன் வாங்கிட்டீங்க, அப்ப நீங்க என்னுடைய திறமையை நீங்க நம்பலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஹீரோ மேல நம்ம ஹீரோயின் கோச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண, போன் பண்ண, ஹீரோயின் போனே எடுக்கல. நம்ம திறமையை மதிக்காம இவர் வேற ஒரு செலிபிரிட்டியை வச்சு கையெழுத்து போட்டுக்கிட்டாரு, அதனால நம்ம ஏன் இவரோட போன் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவே இல்லை. ஹீரோயினுடைய வீடு வரைக்குமே வராப்பல, ஆனா நம்ம ஹீரோயின் போனே எடுக்கல. அடுத்த நாள் வந்தா அந்த பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. பிகாஸ் இந்த கம்பெனில ஹீரோவுக்கும் அந்த பழைய பாஸுக்கும் தான் போட்டி நடந்துட்டு இருந்திருக்கும். இப்ப அந்த ப்ராஜெக்ட் வேற ஹீரோ கையில போற மாதிரி இருக்கா, மான மரியாதை கேட்டதுக்குள்ள நம்மளே வேலையை விட்டு போயிடலான்னு அந்த பாஸ் வேலையை விட்டே போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட நானே பண்ணட்டுமான்னு கேட்க ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட, ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த பழைய பாஸ் கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்ல, ஆனா அவங்கள நான் வேலையை விட்டு போயிட்டேன், நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க பாருங்க நான் எங்க சின்ன கிராமத்துல இருந்து இந்த பெரிய ஊருக்கு வந்துட்டு நம்பி வந்ததே உங்களால தான், இந்த மாதிரி என்னுடைய கெரியரே இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுமே கொஞ்சம் எமோஷனலா டச் ஆயிடுறாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன்,
அப்படின்னு ப்ராஜெக்ட்கான எல்லா டீட்டெயிலையும் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் உட்காந்து நைட்டும் பகலுமா இந்த ப்ராஜெக்ட் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் ஒரு நாள் நல்லா ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பழைய கோட் ஒன்று இருக்கும், அதை கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைன் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினா நல்ல வேலை போனஸ் கிடைக்க போகுதுன்னு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவா ஒரு லவ் பார்வையோட ஹீரோயினை பார்த்து லுக்கு விட்டுட்டு இருக்க. இது ஹீரோயினுக்கு புரியல. இப்போ அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு பார்சல் போடலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் அப்ல நின்று பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இதை நம்ம ஹீரோயினுடைய பழைய கொலிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துறாங்க. இவங்க அந்த வேர்ல்டுலயும் இருக்காங்க, இந்த வேர்ல்டுலயும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுறாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான் பாருன்னு சொல்ல ஹீரோயினும் இதை பார்த்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட்காரன் போனே எடுக்க மாட்டேன்னா இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வேற வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா, அங்க வந்துட்டு ஆன்ட்டி வந்து ஏமா உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என் பையனுக்கும் வந்துட்டு சண்டை வந்ததே என்னாலதாம்மா, நீ அவனை மன்னிச்சிடுமா, நீ தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கே வந்துருமா, நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும் தாமா நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின் எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வராங்க. இதை வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி ஒரு குட்டி பையனை வந்து பார்த்தீங்கன்னா பலூன்லாம் கொடுத்து அந்த அங்கிள் மேலே போயிட்டு வாட்டர் கன்னில் வாட்டர் தெளிப்போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட அந்த குட்டி பையனும் அந்த பிளைண்ட் டேட் ஆள் மேலே வந்துட்டு வாட்டர் தெளிச்சு விட அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், கோட்டை க்ளீன் பண்ணிட்டு வரேன் ரெஸ்ட் ரூம் போவ இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து திட்டிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம், என்ன லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் கத்துறாங்க. வேற என்ன பண்ண சொல்ற, நீ ஒரு நம்பிக்கையான ஆளே கிடையாது, உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நீ துரோகம் பண்ணிட்ட இல்லையா, இந்த மாதிரி பொய்யான டாக்குமெண்ட்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க. இதனால பாய் ஃப்ரெண்ட்காரர் அந்த டேட் பண்ற பையன் கிட்ட வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நான் ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல, ஆனா அப்பதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த டேட்காரர் சொல்றான் இந்த மாதிரி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அதாவது அவங்களுக்கு பிடிக்காம தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டேன், அதனால நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டா தாங்க பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான், மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே சரி ஓகே இதுக்கப்புறமா நீ ஃபியூச்சர்ல என்னைக்குமே என்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்க. 2 பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு புது வீட்டுல இருக்கலாம்னு சொல்லிட்டு வாடகைக்கு ஒரு வீட்டை தேடி போறாங்க. ஹீரோயின் இதுல பாதி வாடகை நான் தரேன்னு சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னோட ஒய்ஃப், நீ ஒன்னும் தரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு ஒரு புது வேலை கிடைக்க போதே அதனால என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, ஸோ நானுமே பாதி வாடகையை ஷேர் பண்ணிப்பேன். அங்க நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல ஹாப்பியா இருக்க, இங்க நம்ம ஹீரோ கூட ஹீரோடைய உலகத்துல ஹீரோயின் இப்பயும் ஹாப்பியா தான் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு இல்லையா, ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு கூட்டு வந்திருக்கோம். கூடவே ஒரு செயினை கிஃப்டா கொடுக்க ஹீரோயின் இல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எனக்கு வேணான்னு சொல்ல உன்னோட சம்பளத்துல எல்லாம் கை வைக்க மாட்டேமா பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணா நான் ஷங்காய்க்கு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோயின் ஹாப்பியா சிரிக்க என்ன ஆச்சுன்னு கேட்க என் பாய் ஃப்ரெண்ட் வரானா சார்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சமைக்கலான்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா பாய் ஃப்ரெண்ட் காரன் சாரிப்பா நான் வரலன்னு மெசேஜ் பண்ண ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பார்த்தா அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து நிக்கிறா. ஃபிளாஷ்பேக் தான் நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு வந்துட்டான். அப்படி வரக்குள்ள கரெக்டா அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணுமே வந்திருக்கா, அவ வேற ஏதோ வேலையில வந்திருக்கா போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு போலீஸ்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்க அம்மா வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, உங்க அம்மாவை யாரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல உடனே இவனும் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்ல ஐயோ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல சொன்னேன், கேக் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன், சரி இந்த கேக் நான் வந்துட்டு நானாவது அட்லீஸ்ட் அவளுக்கு கொடுத்துறேன் நீ ஊருக்கு போன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு என்ன பண்றா கேக்க மட்டும் வாங்கிக்கிறா. இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் ஊருக்கு போனா போலீஸ்காரங்க உங்க அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேர் ஏமாத்திட்டாங்க சீட்டு பிடிச்சதுல, அதனால வந்து பார்த்தா மத்த ஊர் மக்கள் எல்லாருமே உங்க அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க, உங்க அம்மாவை நாங்க விசாரிச்சுட்டு இருந்தோம் மயக்க போட்டு விழுந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே போன எபிசோட் லாஸ்ட்ல நடந்தது காமிக்கிறாங்க. சோ அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாக்கிறதுக்காக வந்திருப்பா. ஹீரோயின் ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்காங்க. சோ இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வரணும் தான் நினைச்சான், பட் ஆனா என்ன பண்றது அவனுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன், அதனால அவன் கிளம்பிட்டான்னு சொல்ல தன்னோட பாய் ஃப்ரெண்டு தன்னோட ஃபேமிலியை வந்துட்டு பாக்கிறதுக்காக போறான். ஆனா தங்கிட்ட கூட காரணத்தை சொல்லாம இந்த பொண்ணு கிட்ட காரணத்தை சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவம். அதுவும் இல்லாம வந்துட்டு ஊர்ல இருக்க அந்த கொலிக் வர பாய் ஃப்ரெண்டையும் இந்த பொண்ணையும் சேர்த்து வச்சாப்புல போட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. கோவத்துல நின்னுட்டு இருக்க, கோவெல்லாம் படாதமான்னு சொல்ல என் வேலையை நான் பார்த்துப்பேன் இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணை வந்துட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவளுமே கொஞ்சம் ஓவரா தான் பேசுறா. இங்க வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கார அவங்க
அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கான். ஏமா இந்த மாதிரி பண்றீங்க, வட்டிக்கு சீட்டு பிடிக்கிற அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாந்து வந்து நின்னுட்டு இருக்கீங்க, இப்ப எல்லாருக்கும் நம்ம என்ன பதில சொல்றதுன்னு சொல்லிட்டு அவன் அவங்க அம்மா கூட இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க பர்த்டேவை தனியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. அப்ப ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி சாரி கேட்கறா. அவனுடைய பக்கத்து சுச்சுவேஷனை சொல்லலாம்னு நினைக்கக்குள்ள ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி என்னோட பர்த்டே நீ வந்து ஒன்னா செலிப்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணு யாரு, அவகிட்ட எதுக்கு நீ கொடுத்து விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னுடைய கிளைண்ட்பா, நான் யதார்த்தமா பார்த்தேன்னு சொல்ல. ஓ யதார்த்தமா பார்த்த மாதிரிலாம் எனக்கு தெரியலையே, ஒரு கிளைண்ட் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டோட கேக்கை நீ கொடுத்து விட்டனா அப்ப நீ என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல. உடனே பாய் ஃப்ரெண்ட் கார எனக்கே 1008 பிரச்சனை, உன்கிட்ட சண்டை எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் அந்த கோவத்துல என்ன பண்றாங்க, பாருக்கு குடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி குடிக்க போக்குள்ள பார்ல ஒரு பையனை ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் பிடிச்சிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் டான்னு 12 மணி ஆன உடனே என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் விஷஸ் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே சோ என்ன பண்றாங்க, போதையில காலை கட் பண்ணாம விட்டுட. இப்ப அந்த ஆப்போசிட்ல புதுசா வந்த அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றான், நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணு மயக்கப்பட்டு விழுந்துருச்சு வாங்கன்னு சொல்ல, ஹீரோவுமே வந்து நம்ம ஹீரோயினா அவனுடைய அதாவது ஹீரோயினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததான். சோ இப்ப ஹீரோயினுக்கு மயக்க தெளிவு வரைக்கும் நம்ம ஹீரோ அங்கே இருந்து திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க, ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. சாரி அந்த பையன் உங்களை கூப்பிட்டுட்டானான்னு சொல்ல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண ஹீரோயின் கிட்ட இருந்து போனை புடுங்கிக்கிறான். இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்ட் காரன் வரேன்னு சொன்னா, ஆனா அவன் வரல, நீ போயிட்டு பார்ல குடிச்சிருக்கனா கண்டிப்பா உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்க்கும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி காம்ப்ரமைஸே ஆகாத, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வர. பாய் ஃப்ரெண்ட் காரன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு சாரி நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பர்த்டேவை லேட்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே இருந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு பார்க்க மறுபடியும் வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷாப் ஒன்று கால் பண்றா. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை லைக் பண்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ வந்துட்டு பேசின பேச்செல்லாம் அப்படி இருக்கு, பத்தாதுக்கு வந்துட்டு நீ ஒரு கிளைண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. ஹீரோ என்ன பண்றான், ஆஃபீஸ் விஷயமா பேசுறதுக்காக நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண, ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்காக நீ ஏன் இப்போ என்கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்ல. கிளைண்ட் ஆனா அது பொண்ணு தானே, அந்த பொண்ணு உங்ககிட்ட க்ளோஸா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன பண்றான், கோவத்துல உன்னெல்லாம் வந்துட்டு பிரேக்கப் தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவானா. அவ்வளவுதான், ஹீரோயின் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் வெளியே வந்து கேப் ஏறுறத ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வீட்டுல இருந்து ஓடி வர. அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை தடுத்து நிப்பாட்டிட்டு, இங்க பாரு ரிலேஷன்ஷிப்ல அட்வைஸ் கொடுக்குறேன் பாரு, இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு ஒன்னு செட் ஆகல அப்படின்னு நீ தெரிஞ்சா நீ முதல்ல பிரேக்கப் பண்ணிடு, அதனால நீ முதல்ல பண்றதுனால பிரேக்கப் கொஞ்சம் கஷ்டம் தான் உனக்கு வரும்னு சொல்ல. ஹீரோயின் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ மேல சாஞ்சிக்கிறாங்க. என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம ஹீரோ. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல நெருங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எப்ப பாரு என் பிரச்சனையில என் கூடவே தான் இருப்பியா, நீங்க வந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோவுக்கு தன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றத ஹீரோயினுமே உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த நாள் இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் அவன் வீட்டுல இருந்து எந்திரிக்கா. மறுபடியும் இந்த ஃப்ளவர் ஷாப் ஒன்று வந்துடுறா. வந்து இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க, இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு என்னமோ உரிமையா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே நடந்துகிட்டு இருக்க. அவனா நீங்க வச்சுடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல. பக்கத்துல வந்துட்டு ஷாப்பை ரெனோவேட் பண்றதுக்காக காசை வச்சுட்டு போயிடுறா. அந்த காசு ஏகப்பட்ட காசு போல இருக்கு, இவ்வளவு காசுலாம் எனக்கு வேணாங்கன்னு சொல்ல. உடனே அந்த பொண்ணு அந்த இது ஃப்ளவர் ஷாப் ஒண்ணு, இல்ல உங்க திறமைக்கு ஏற்ற காசு தான் இது, இன்னும் கொஞ்ச நாள் நான் மீதி காசுமே கொடுத்துறேன், அப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு என்னுடைய லவ் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நானுமே உங்களை லைக் பண்றேங்க, உங்க திறமையை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துருவாங்களா. ஹீரோயின் மேல இருக்க கோவத்துல இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிக்க ஹீரோயின் இதை பாத்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் பாக்காராங்கன்னு தெரிஞ்சுதான் இவன் இந்த மாதிரி வேணும்னு பண்ணியிருக்கான். ஹீரோயின் வந்து நேற்று நைட்டு ஏதோ நீ சும்மா என்ன பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு நினைச்சேன், அதனால உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தா, ஆனா நீ அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டு நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்தா கண்டிப்பா உனக்கு வந்துட்டு பிரேக் தானே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன், ஆமா உங்ககிட்ட பேசி எனக்கு பிரயோஜனம் இல்ல, உனக்கு வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல. ஹீரோயின் ஓகேடா இதுக்கப்புறம் என்னடா யூஸ்ன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு அவனை கொடுத்த அந்த ரிங்கு அதுக்கப்புறம் அந்த செயின் இது ரெண்டுத்தையும் கழட்டி என்ன பண்றாங்க, ஆத்தோரமா தூக்கியும் வீசி எரிஞ்சுக்கிட்டே அழுதுகிட்டே இப்போ அவங்க வீட்டுக்கு வராங்க ஷங்காய் சிட்டிக்கு. அங்க வந்தா எப்பயும் போல நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு இருந்தோடனே ஹீரோ போயிட்டு கொடை பிடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் நீ இந்த நிலைமையில வந்திருக்க, பட் ஆனா வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு
தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் நம்ம புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா காதல நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். இன்னொரு தடவை அப்படியே அங்க சீரை கட் பண்ணி இப்ப ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் கார வந்து என்ன பண்றா, அவனுடைய ஃப்ரெண்டு யூமின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் மூலியமா தான் இந்த ஃப்ளவர் ஷாப் ஒண்ணுமே இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பா. அவனுடைய வந்துட்டு ஷாப்ல ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து அவளுடைய வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்க சொல்றா. ஏன்னா இந்த உலகத்துல இப்பதான் அவ டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கவே சொல்றா போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பிரெக்னெண்டா இருக்கனால ஹாஸ்பிட்டல், ஆக்சுவலி அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்க. மாமியார் கிட்ட இருந்து வாங்கின கடனை ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் அந்த சண்டையை சமாதானப்படுத்தி அவங்க மாமியாரை மேல கூட்டிட்டு வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃப்ளவர் ஷாப் ஒண்ணு அட்வான்ஸ் கொடுத்துருப்பா. ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு புதுசா வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை வந்துட்டு நான் எப்படியாவது பண்ணி அம்மாவுடைய கடன்லாம் நம்ம அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க. இதுல எங்க இருந்து நம்ம பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை வர நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, தனியா கூட்டிட்டு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி குழந்தைய நம்ம கலைச்சிடலாம்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் காரன் என்னமா சொல்ற, குழந்தைய கலைச்சிடலாமா வேணான்னு சொல்ல. ஆமா நம்ம பினான்சியல் கண்டிஷன் அப்படி, உங்க அம்மா ஆல்ரெடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க, சோ எப்படி வந்துட்டு இது முடியும், நம்ம 4 பேர் தங்குறதுக்கே வீட்டுல இடம் இல்ல, இதுல குழந்தை வர வந்துட்டா சுத்தமா முடியாதுன்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் கார முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட கத்திட்டு இருக்காங்க. இனிமே நீ என்ன ப்ரப்போஸ் கூட பண்ணல மேரேஜுக்கு, ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கலைக்கவே போயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் வீட்டுல இருந்துகிட்டே போவாதன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. இது அவனுடைய அம்மா பாத்துறாங்க. பாத்துட்டு என்னடா இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்காளா, இங்க பாருடா அவளுக்கு அந்த குழந்தை வேணும்ன்றதுனால தான் உன்கிட்ட கலைக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா உன்கிட்ட வாதாடிட்டு இருக்கா. ஏன்னா வேணான்னு நினைச்சிருந்தா உன்கிட்ட சொல்லாம கொள்ளாமே போயிட்டு கலைச்சிருந்திருக்கலாம்ல, ஒழுங்கா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வாடா அவளை சமாதானப்படுத்தின்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் காரனும் அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. ஹீரோயினும் கலைக்கலான்னு உள்ள போனவங்க அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினை சமாதானப்படுத்தி சாரி சொல்லி நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாம நம்ம புது அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடலாம், குழந்தைய நம்ம நல்லபடியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒரு புது அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்கக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை நான் வந்துட்டு கலைக்க வேணாம்னு நினைச்ச நேரமோ என்னமோ தெரியல, நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க இன்டர்வியூ கொடுத்து அந்த ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களை நாங்க ஹையர் பண்றோம், நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல. சம்பளம் வேற செம ஹை. அவ்வளவுதான் ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம லைஃப் செட்டில்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு வந்தா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல தங்கி இருந்திருப்பாங்க. அதுல அட்டிக்க திறந்து வச்சுட்டு ஹீரோயின் போயிருக்காங்க. மழை வந்ததுல அட்டிக் ஓப்பன்ல இருந்ததுனால அட்டிக் வழியா வந்துட்டு ஹீரோயினுடைய வீடு ஃபுல்லா நனைஞ்சு கீழே ஹவுஸ் ஓனர் வீடும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கும். இதனால ஹவுஸ் ஓனர் நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்திடுறாப்ல. சோ இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, எப்பயும் போல அந்த பாருக்கு வந்து அந்த பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோ கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்துட்டு நடந்த விஷயத்த சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நான் இருக்குள்ள என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ எதுக்கு வந்துட்டு தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பர்மிஷனை கேட்காமலே ஹீரோயினுடைய கையை பிடிச்சி வா சுருதி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய வீட்டுல இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர ஒரு மாதிரி ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து தலையை தோட்டிட்டு இருக்கான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பிளஷ் ஆகிறத பார்த்துட்டு ஹீரோ அங்க வந்து போதான் பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என் கூட இரு அப்படின்னு சொல்ல. உடனே இப்ப ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க ஹீரோவை கிஸ் பண்ண. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுடைய அதாவது ஹீரோ அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள்ல இருந்து செம்ம லவ்வபிள் கப்பிள்ஸா நம்ம ஹீரோ ஹீரோயின் மாறிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இப்பதான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது. சோ புது வேலையில போவ முதல் நாளே இந்த மாமியார் காரி வந்து நீ பிரெக்னெண்டா இருக்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுமான்னு சொல்ல. ஹீரோயின் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல. மாமியார் காரி இல்ல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அக்கறைன்ற பேர்ல ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண. மீட்டிங்ல இருந்து ஆளுங்களே வெளியே வந்து சரி ஓகேமா நீ போய் சாப்பிட்டு வாமான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் சீனியர்ஸ் இல்லையா, ஹீரோயினுக்கு அக்வர்டா ஆயிடுது. வீட்டுக்கு வந்து ஒர்க்க பாத்துட்டு இருக்க. இத மாமியார் காரி பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறா லைட் எல்லாத்தையுமே. ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க ஆமாமா நீ மட்டும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் போமா போயிட்டு வந்துட்டு தூங்குமா போமா அப்பதான் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்ல. கடுப்பாயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல. பாய் ஃப்ரெண்ட் கார வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கான். ஏமா இப்படி பண்றேன்னு கேட்க இல்லடா அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில் தாண்டா நான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்ப ஏமா லைட் ஆஃப் பண்ணேன்னு கேட்க இல்லடா அவ தூங்கணும்லடா வயித்துல குழந்தை இருக்குல்லடான்னு சொல்லிட்டு இவங்க லூஸ் தனமா பேச. இவங்க பக்கத்துல இருந்து இது நியாயம், பட் ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹீரோயின் செம்ம இரிட்டேட் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. எதுக்காகனா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டா இருக்காலையா இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைல இவளுடைய வீட்டுல விட்டு வந்துட்டான் போல இருக்கு. அத
அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்தவ இவ அட்வான்ஸ் கொடுத்த விஷயத்த ஹீரோயினுடைய காதுல போட்டு கொடுத்துறா. அவளை போட்டு கொடுக்கல, யதார்த்தமா இவ சொல்றா பாருங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக். பிகாஸ் ஏன்னா அவங்க அம்மா கடனை வாங்கிட்டு இருக்காங்க, இப்ப வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கா, ஆனா இது சொல்லவே இல்லையேன்னு சொல்லி யோசிக்க இப்ப இந்த பொண்ணுடைய வந்துட்டு ஸ்டேட்டஸை பார்த்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு புது டிசைனர் கிடைச்சிருக்காரு, அவர் எனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லவ்வபிளான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்க. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன நடக்குதுங்க, அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ்லாம் இப்படி போட்டுட்டு இருக்கா, உன்னோட கிளைண்ட்ஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா, ஃபேமிலி எல்லாம் பாக்குறாங்களா, ஃபேமிலிக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காங்களா, என்ன இந்த பொண்ணு புதுசா பண்றானா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு மேல லவ் இருக்குதுன்னு தெரியுது, அதனால ஒழுங்கா அந்த பொண்ணுடைய ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோக்கு ஏதாவது சமைச்சு போடலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல போயிட்டு திங்ஸா வாங்கலான்னு வாங்க, அங்க மசாலா பொருள்லாம் எடுக்க தெரியாம எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு டிராமால புது என்ட்ரி. இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம், சரி ஓகே, போக போக கேரக்டர் தெரியும். அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ தான் சமைச்சிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டும் நல்லா ஸ்வீட்டா லவ்வபிள் கப்பிள்ஸ் மாதிரி லவ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் மதியம் எங்க போன, ஆபீஸ்ல இருந்து திடுப்புன்னு காணாம போயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோட்டு கேட்க, ஹீரோ ஒரு கிளைண்ட பார்க்க போனேன்னு சொல்லிட்டு சொல்ல, அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஷாப்ல ஹெல்ப் பண்ணிருப்பா இல்லையா அந்த பொண்ணு வந்திருக்கா. ஏன்னா இவ தான் இப்ப மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் போல இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு பாஸா இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பிளேஸ்க்கு தான் இப்ப இவ வந்திருக்கா. மீட்டிங்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ ஆல்ரெடி பார்த்ததுனால எங்க வீட்டுக்கு வாயம்மா சாப்பிடறதுக்கு, ஆக்சுவலி இவ ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான், இந்த மாதிரி வாயம்மான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ண ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு இந்த பொண்ணை நம்ம பாஸ்னே கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா, புது பாஸ். ஸோ இந்த புது பாஸோடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போனா அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்க போல இருக்கு. குழந்தை அம்மா வந்த உடனே அம்மா எங்கம்மா அப்பான்னு சொல்லி கேட்க, அப்பா டைம் இருக்கிறப்ப வருவாருமான்னு சொல்லிட்டு குழந்தைய சாப்பிட கூட்டிட்டு போனா சாப்பாட்டுல இருந்து இவங்க பீன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, இல்ல இவங்க அப்பா மாதிரி இவளுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அப்படியா அப்படின்னு கேட்க, எப்பமா அப்பா வருவாரு அப்படின்னு கேட்க, அப்பா ஆஃபீஸ் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் இந்த புது பாஸோடைய ஃபேஸ்புக் ஐடியை போயிட்டு பார்த்து ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவும் இந்த புது பாஸும் ஒன்னா படிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலமா. அடுத்த நாள் வந்துட்டு மீட்டிங் ரூமுக்கு ஹீரோயின் எல்லா எம்ப்ளாயிஸையும் கூட்டிட்டு உள்ள போனா ஹீரோவும் அந்த பொண்ணும், ஆக்சுவலி இந்த பொண்ணு நின்று தானே பேசிட்டு இருக்கணும் ஒரு எம்ப்ளாயினா, ஆனா இவ என்ன பண்றா, டேபிள் மேல சாஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட பேச, டக்குன்னு நம்ம ஹீரோ வெளியே போயிடுறான். இவ வெளியே போக்குள்ள அவளுடைய காஃபி கப்பை எடுத்துட்டு போயிருப்பா. ஆனா நம்ம ஹீரோடைய கப்புல லிப்ஸ்டிக் கரை இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுது, என்னடா நடக்குதுங்க, ஹீரோடைய கப்புல எப்படா லிப்ஸ்டிக் கரைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழம்பி போய் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கினோடனே ஹீரோனுடைய கோட்டை கட்டி ஹீரோயின் மேல போத்திட்டு போறான் பாருங்க. ஹீரோயின் இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டானேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப ஹீரோடைய கோட்ல இருந்து ஒரு கீ கார்டு விழுது. இந்த கீ கார்டு தான் அந்த புது பாஸ் தங்கி இருக்க அந்த ஹோட்டலுடைய ரூம் நம்பரு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு பக்குன்னு ஆகுது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜி போல இருக்கு. அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி அந்த பொண்ணுக்கு, என்னோட பொண்ணுக்கும் பீன்ஸ்னா அலர்ஜின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்னடா இது, நம்ம தேவையில்லாம ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்ட போல இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல தான் இருக்காங்க. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு கொடுத்த காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துறான். ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் என்னோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டறா. இந்த பொண்ணுமே புரிஞ்சுக்கிறா, ஓகே இவனுக்கு தன்னோட காதல் வேணாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவளுமே விட்டு விலகி போயிட. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட, அதாவது வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா ஒரே வீட்டுல தானே இருக்காங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வராங்க. இப்போ இவன் என்ன பண்ணா, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு கிட்ட நான் கொடுத்த காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், அவ கொடுத்த காசு எல்லாத்தையுமே இதுக்கப்புறமா உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா என்னோட லைஃபை நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் ஒன்று வருது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. ஹீரோயின் அதுக்கு போலாமா வேணான்னு யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினுடைய பேபி வந்துட்டு இப்ப வயிற்றுல இருக்கனால அவங்க ரொம்ப வந்துட்டு வீக்கா இருக்கனால எந்த ஒரு ட்ரிப்பும் போக கூடாதுன்னு சொன்னனால ஹீரோயின் வேலையை விடுறேன்னு அவங்களுடைய மாமியார் கிட்ட சொல்ல, மாமியார் உடனே இங்க பாருமா, நான் உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ண விரும்பல, இதுக்கப்புறம் நீ எப்பயும் போல உன்னோட வேலையை பாருமா, நான் வேலையில நடுவில் வந்ததுக்கு என்ன வேணா தயவு செஞ்சு மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க. ஆனா நம்ம ஹீரோயினா அவங்க கெரியரை விட்டுட்டு இப்போதைக்கு அவங்க குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேலையவே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குது, நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் லவர், ஆக்சுவலி இந்த பொண்ணு ஹீரோவுடைய லவர் தான். ஸோ இப்போ இந்த எக்ஸ் லவர் இந்த என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட வந்து டைரக்டாவே சொல்லிடுறா, இந்த மாதிரி வந்துட்டு நானும் ஹீரோவும் காலேஜ் டைம்ல லவ் பண்ணோம், அப்ப நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருந்தனால நான் வந்துட்டு நான் அப்ராடுக்கு படிக்க போகணும்னு நினைச்சேன், ஆனா ஹீரோ அதுக்கு வேணான்னு சொன்னா, அதனால நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன அப்ராடுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் பிரெக்னென்ட் ஆன விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஆனா வந்துட்டு இந்த மாதிரி நான் ஹீரோக்காக தான் இப்ப வந்திருக்கேன். சோ கண்டிப்பா
கண்டிப்பா நான் ஹீரோ வந்துட்டு கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல, ஹீரோடைய லைஃப்ல யார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் லவ்வர்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுமே வந்து பாக்குறா. பிகாஸ் ஏன்னா இப்ப எந்த ஒரு லைஃபுமே இல்லாம இருக்கிற நம்ம முக்கியம்னு நினைப்பானா ஹீரோ, இல்ல அவனுடைய குழந்தை முக்கியம்னு நினைப்பானா, கண்டிப்பா குழந்தை தானே முக்கியம்னு நினைப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுல இருந்துகிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. ஹீரோ எங்க வீட்டுல வந்து பாக்குறா. நம்ம ஹீரோ கொடுத்த செயின், அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் இந்த மாதிரி உன்னை பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போனேன். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய எக்ஸ்ல வர வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரப்பதான் குழந்தைய பார்த்திருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தையும் ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிக்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஹீரோயின் கூட இல்லாத டைம்ல எல்லாம் ஹீரோ குழந்தை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அங்க வந்துட்டு ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அந்த ஃபிளவர் ஷாப் பொண்ணு கூட வந்துட்டு ஷங்காய் சிட்டியில வெட்டிங் போட்டோகிராஃபர் பண்றது நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்க வந்து சரக்கடிச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் எக்ஸ்லவா இருந்தாலுமே அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைம் கரெக்டா அந்த பார்ல ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆனு தெரியுமா, அந்த பையன் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், உங்களுக்கு ஒரு வீடு நான் பாத்துட்டேன் சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடை போய் பார்க்க அது ஒரு அபார்ட்மெண்ட் தான். ஹீரோயின் யோசிச்ச மாதிரியே அபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, பக்கத்துல தான் நான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்காங்க. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு கல்யாணம் நடக்க போற விஷயத்தை ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ண. ஹீரோவா ஒரு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப பிரேக்கப் பண்ணிட்டு வந்தனால ஹீரோயின் சோகமா இருக்காங்க. ஹீரோ பிரேக்கப் பண்ண விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவே இல்ல. ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரான், சாப்பாடு கொடுக்க வர. ஹீரோயின் எனக்கு சாப்பாடுலாம் வேணா நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல. ஹீரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் விஷயத்தை தவிர வேற ஏதாவது விஷயம் இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்ல. ஹீரோமே அங்கிருந்து எதுவுமே சொல்லாம அவனுடைய ரூமுக்கு வந்துடுறான். ஆஃபீஸ்ல இருந்த எல்லாருமே எங்கேயோ மீட்டிங்காக வந்துட்டு சாப்பிடறதுக்காக வெளியே போறாங்க போல இருக்கு. ஹீரோயினுமே சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட மறுபடியும் பேசலான்னு வர. வீட்டுல அங்க வந்துட்டு ஆஃபீஸ்ல ஹீரோயினை காணும். ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே உட்காந்துக்கிட்டு டீம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இந்த ஹீரோடைய எக்ஸ் லவர் வந்தரா அவ பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே இவ வேணும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா, ஏன்னா இன்னைக்கு அவளோட பொண்ணோட பர்த்டே போல இருக்கா, அதனால பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா. ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய ரீசன் என்னன்னா ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே ஹீரோ தான் தன்னுடைய எக்ஸ் லவர், இந்த குழந்தையுடைய அப்பா ஹீரோ தான் தெரிய வைக்கணும் தான் இந்த இடத்துல வேணும்னே வர. அங்க இருக்கவங்க எல்லாம் குழந்தையுடைய பர்த்டேவை சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்ல. ஹீரோவும் கரெக்டா கேக் எடுத்துட்டு வர. குழந்தை ஓடி போயிட்டு டேடின்னு கூப்பிட. ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோடைய குழந்தை தான் அதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்துட்டு நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நாங்க வந்து கிளம்ப பார்க்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்கவங்க என்னப்பா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாத, அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு கஷ்டமா இருக்கும்லன்னு சொல்ல. ஹீரோயினுக்குமே கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலுமே அவங்க அங்கதான் இருக்காங்க. வேணும்னு என்ன பண்றா இவ ஹீரோவை டச் பண்ணி பண்ணி பேச. ஹீரோக்கே இது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது, ஹீரோயின் முன்னாடி இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே ஓடி வந்துட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. இது நம்ம ஹீரோவுமே பாக்குறோம். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, மறுபடியும் பாருக்கு போயிட்டு நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்ல இருக்காங்க அந்த பையன், அவனுக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சிச்சுவேஷனை புரிய வைக்கிறான். இங்க பாருமா எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே தெரியாது, ஆனா ஒரு குழந்தை ஓடி வந்து அப்பான்னு சொல்றப்ப நான் என்ன பண்ண முடியும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதப்பெல்லாம் நான் அந்த குழந்தை கூட தான் இருந்தேன், நீ வந்துட்டு என்னோட ரிலேஷன்ஷிப்பை தப்பா நீ நினைச்சுக்காதமா, அவ கூட நான் எப்பயும் பிரேக்கப் பண்ணிட்டேமான்னு சொல்ல. ஹீரோயின் அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. ஆஃபீஸ்ல வந்து மறுபடியும் ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ல ட்ரை பண்ண. ஹீரோ கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டான், உனக்கு எனக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, உன்னோட கெரியர் தான் முக்கியம், நீ என்ன விட்டுட்டு போன, அப்படி இருக்கிற உடனே என்ன என்னால எப்படி மறுபடியும் ஏத்துக்க முடியும், குழந்தைய வச்சு என்ன பிளாக்மெயில் எல்லாம் பண்ணாத, எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம், நான் ஹீரோயின் தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட எக்ஸ் லவர் கிட்ட சொல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல்ல சைன் வாங்க வந்திருப்பாங்க. சோ இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் ஹீரோவை ஏத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கிராசரிஸ்லாம் வாங்க வர. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோயின் கிராசரிஸ் வாங்க வருது, ஹீரோக்காக தானே. கிராசரிஸ்லாம் வாங்கிட்டே இருக்கிறவங்க நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவுமே கிராசரி வாங்கிறதுக்காக வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை தூரத்துல பார்க்க ரெண்டு பேருடைய காலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம வந்துட்டு தானாவே நோக்கி ஓடி வந்து ஹீரோவை ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு அழுதுகிட்டே உனக்கு நான் தான் முக்கியமா உண்மையான்னு கேட்க. ஹீரோ ஆமாப்பா நீ தான் என்னோட வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்ல. ஹீரோயின் ஹீரோவை மன்னிச்சிடுறாங்க. இப்ப அகைன் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே கிளம்புறாங்க ஹீரோயின். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய உலகத்துல ரொம்ப
ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க என்னதான் வேலையை விட்டாலும். சோ ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் கார நல்லாவே நம்ம ஹீரோயினா பாத்துக்கிறான். இதுக்கு நடுவுல இவளுடைய வந்து பாத்தீங்கன்னா நாத்தனார், அதாவது நம்ம பாய் ஃப்ரெண்டுடைய தங்கச்சி வந்துடுறா. அவ ஹஸ்பண்ட் கிட்ட அவ சண்டை போட்டு தான் வந்திருக்கா போல இருக்கு. ஹஸ்பண்ட் கார டிவோர்ஸ் கேட்டிருக்கான், இவ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதனால வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டு தான் இங்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அவ இதெல்லாம் சொல்லவே இல்லை வீட்டுல இருக்கவங்க கிட்ட. ஆனா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டா தங்கச்சி திடுப்புன்னு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். ஹீரோயின் கிட்ட என் தங்கச்சி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கா, தயவு செஞ்சு வந்துட்டு அவ இங்க இருக்கிறத வச்சு நீ உனக்கு எதுவும் கோவம் இல்லைன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. அடுத்த நாளே அந்த ஹஸ்பண்ட் காரன் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுனா நீ மட்டும் இங்க ஓடி வந்துட்டு ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போடுன்னு மிரட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த பிள்ளைக்கு மயக்க வருது. என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளையும் பிரெக்னெண்டா இருக்கா போல இருக்கு. அவ்வளவுதான், இவன் இந்த குழந்தைய வச்சு நீ என் கூட சேர்ந்து வாழணும்லாம் நினைக்காத, குழந்தைக்கு என்னவோ அதை நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், உனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் நான் கொடுக்கறதான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு நைட்லாம் சரக்கடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க டைம்ல சரக்கடிக்க கூடாதுன்னு சொல்ல, இவன் நான் வந்துட்டு எப்படி தனியா குழந்தைய பார்த்துப்பேன்னு சொல்ல ஹீரோயின் தான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. குழந்தை நீ பாத்துக்கணும்னு நினைச்சுனா அந்த குழந்தை உனக்கு ஒரு சுமையாவே இருக்காது, ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்களாம் எதுக்கு இருக்கோம், உனக்கு கண்டிப்பா நாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை சமாதானப்படுத்த, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய உலகத்துல இருக்காங்க. அங்க வந்து இந்த மாதிரி 6 வயசு குழந்தை கிட்ட இருந்து நீ வந்துட்டு இந்த மாதிரி அவளுடைய அப்பாவை பிரிக்கணும்னு ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிளேம் பண்ணி பேச, நம்ம ஹீரோயினா நான் குழந்தைய பிரிக்கணும்லாம் ட்ரை பண்ணவே இல்லையே, குழந்தை எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஹீரோ கூட வெளியே போனா ஹீரோ கூட வந்துட்டு ஒழுங்காவே நம்ம ஹீரோயின் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, மனசுக்குள்ள அந்த குழந்தைய பத்தின யோசனையே தான் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோடைய பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தவன் வந்திருக்கான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண, ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இதனால ஹீரோயின் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஆனா எதுவுமே சொல்லவே இல்ல. என்னடா இது, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா இவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கஷ்டம். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வந்தா குழந்தைங்க இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய எக்ஸ் லவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கா போல இருக்கு. அதனால ஹீரோ தன்னோட குழந்தைய அவன் தான் பாத்துக்கிறான். ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு, பட் இருந்தாலும் அதை வந்துட்டு வெளியே காமிச்சிக்கவே இல்லை. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் கோச்சிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு டேட்டிங் கூட்டு போவ. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒரு புது பொண்ணு ஜாயின் பண்ண தெரியுமா, அதாவது பழைய பாஸோடைய செக்ரட்டரி. அந்த பொண்ணு என்ன பண்றா, வீடியோ எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹீரோயின் கூட எங்கேயோ வெளியே போறாருன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையுமே காப்பிங்க. ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இது மேலிடத்த வரைக்கும் போய் மேலிடத்துல இருக்கவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டேட் பண்றதெல்லாம் தப்புமான்னு சொல்ல, ஹீரோயின் உடனே நான் வேலையை விட்டுறேன்னு சொல்லிட்டு ரிசைனிங் லெட்டர் எழுத, இல்லம்மா ஆல்ரெடி ஹீரோ வேலையை விட்டுட்டாமா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஹீரோயின் தான் வந்துட்டு வேலையை விட்டு போவன்னுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய கெரியர் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே ஃபர்ஸ்ட் வேலையை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஹீரோனுக்கு கஷ்டமா தான் இருக்குது. இப்ப ஹீரோயின் அதே கம்பெனில தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேபர் பெயின் வந்துருச்சு போல இருக்கு. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெயின் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துரும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் அவங்க அம்மா வந்துட்டு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த தங்கச்சி கறி சூசைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, கையை ஃபுல்லா அறுத்துக்கிட்டு. அவ்வளவுதான், இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரத்தத்தை பார்த்தோன்னே என்ன பண்றான், ஒரு துண்டு எடுத்து அந்த பிள்ளையுடைய கையில கட்டி விட்டுட்டு அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரூம்ல இருந்துட்டு கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே பெயின் வந்துருச்சு. ஆனா வந்துட்டு ஹீரோ, அதாவது அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய அம்மா அவங்க அப்பா இதெல்லாம் கத்துற சவுண்ட்ல ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்கல. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிக்கூடமே வந்துட்டு உடஞ்சு போயிட்டு வந்துட்டு செம்மையா வந்துட்டு நின்று அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணிடுறாங்க. இது தெரியாம இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் அவன் தங்கச்சி கூட இருக்க ஹீரோயின் ரிட்டன் கால் பண்றாங்க. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட காலை கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்து ஐயோ நம்ம பொண்டாட்டிக்கும் லேபர் பெயின் வர டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ண. ஹீரோயின் அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல. இங்க நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ கூட இருக்காங்க, அதாவது ஹீரோவுடைய உலகத்துல. ஹீரோயின் எதுக்காக நீ வேலையை விட்டேன்னு சொல்ல, ஹீரோ இப்போ நான் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கேன், எனக்கு வேற ஏதாவது கம்பெனில கூட வேலை கிடைச்சிடும், ஆனா நீ இப்பதான் உன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்க, நீ அந்த கம்பெனில இருக்கதான் முக்கியம், அதனால தான் நான் வேலையை விட்டேன், நீ எல்லாம் எதுவும் பைத்தியக்காரத்தனமா வேலையெல்லாம் விட்டுடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தினாலும் ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை காசிப் பண்றாங்க. சோ இதுக்கப்புறமும் வந்துட்டு ஹீரோவையும் பிரிக்க முடியாதுன்னு அந்த எக்ஸ் லவர் அவ குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டே மறுபடியும் அப்ராட் கிளம்பிடுறாப்புல இருக்கு. நான் அப்பா உன்னை வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தையை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடறா நம்ம ஹீரோ. இந்த பொண்ணே லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்ல, ஹீரோயினோட லைஃப்ல ஒரே சான்ஸ்னா அது ஹீரோயின் மட்டும் தான், அப்பப்ப நான் குழந்தைய வந்து பாத்துப்பேன், குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுடைய எக்ஸ் லவரை அங்க இருந்து அனுப்பி வச்சுட குழந்தையுமே டாட்டா காட்டிச்சு கிளம்பிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா 3 நாள் ஆயிடுறதுக்கு அப்புறமாவும் அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டையும் அவங்க மாமியாரையுமே பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள விடல. இதனால ஹஸ்பண்ட் காரன் வெளியே வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், நான் பண்ண தப்பு தான், இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்கிறேன், ப்ளீஸ் என்ன குழந்தைய பார்க்க விடுங்கன்னு சொல்ல, இல்ல என் பொண்ணு உங்க 2 பேருமே பார்க்கவே விரும்பலையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் போகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு கோவம் கம்மியாகுது. அவங்க ஹஸ்பண்டையும் வந்துட்டு ரூம்குள்ள விடுறாங்க.
ஹஸ்பண்ட் காரன் குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வரான். குழந்தைய ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்க ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்றாங்க. நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன்னு சொல்ல ஹஸ்பண்ட் காரன் உன்னை பிக்கப் பண்ணி வேணா உங்க வீட்டுல கூட நான் விட்டுறேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப குழந்தையுடைய போட்டோ எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட காமிச்சிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, ஆனா நம்ம வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணதுனால தேவையில்லாம அந்த பொண்ணையை கஷ்டப்படுத்தி இப்படி வந்துட்டு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயுமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் இப்ப அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அம்மா தேவையானது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இந்த தங்கச்சிக்காரி என்ன பண்றா, முடியெல்லாம் கட் பண்ணிட்டு அவனுடைய ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அண்ணக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் போயிட்டு ஃபாரின்ல படிக்க போறேன், நான் வந்ததுனால எவ்வளவு பிரச்சனை இல்ல, என்னோட கெரியரை நானே பாத்துக்க போறேன், குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபாரின் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை வந்து பாக்கிறதுக்காக வரா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு, என்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எங்க அண்ணன் கூட வந்து ப்ளீஸ், எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்படான்னு தெரியுமா, நான் வந்துட்டு அன்னைக்கு கையை அறுத்துக்கிட்டு என்னோட பிளட்டை பார்த்தோன்னே அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் நீ கத்துற சவுண்டு கூட எங்க யாருக்குமே கேட்கவே இல்லை, அதனால தான் அண்ணன் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயினுமே கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோயினுடைய மாமியாரும் பேசுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோயினுடைய அம்மா பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா மாமியார் கறி வந்துட்டு நம்ம தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எங்க பொண்ணு அந்த நிலைமையில இருந்தாங்க, உங்க பொண்ணை நாங்க யோசனை பண்ணல, ஆனா இதுக்கப்புறம் நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை மன்னிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க மாமியாருடைய வீட்டுக்கு வந்தவொடனே குழந்தை பாத்ரூம் போயிடுது போல இருக்கு. பாத்ரூம் போனவொடனே குழந்தைக்கு பேப்பர்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபேமிலியா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. அதாவது சாரி, பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஹீரோ கூட இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வேலையை விட்டுட்டா இல்லையா, ரெண்டு பேருமே நல்லா ஊர் சுத்துறாங்க, நல்லா கேம்ஸ்லாம் விளையாடி நல்லா குவாலிட்டியான டைம்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு சிங்கப்பூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வேணான்றான். டே இன்டர்வியூக்கு மட்டும் போயிட்டு வாடா, சேலரி ரொம்ப பெருசு, அதுவும் இல்லாம நீ ஒரு 6 மாசம் மட்டும் வேலை செய்ய, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பிரான்ச்சுக்கு நம்ம மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோக்கு ஒரு அட்வைஸை கொடுக்க ஹீரோமே இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்லையா, அதுக்காக அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கு, அதனால அந்த கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு ரிங் ஒன்னு பிடிச்சு போயிடுது. அந்த ரிங் பிடிச்சு போனதுனால ஹீரோ பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு அந்த ரிங் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு கூட அட உன் ஃப்ரெண்டுக்கு தானே கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம், பரவாயில்ல வாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்றா, ப்ரப்போஸும் பண்ண மாட்டேன்றா, கல்யாணம்ன்ற பேச்சையும் எடுக்க மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கஷ்டப்படும். ஹீரோயின் இப்ப அவங்க ஹஸ்பண்டோட உலகத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருந்தோடனே ஹஸ்பண்ட் காரன் லேட்டா வரான். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்க ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. சோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்ல ரொம்ப பெரிய பிரஷர் போல இருக்கு. அதாவது பாய் ஃப்ரெண்டுக்கு அவனுடைய வந்துட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் பல்ல கடிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வர வேலை இல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நானியை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். இங்க வந்துட்டு வேலைக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி நமக்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க, இவ என்ன நானி அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு இதை பத்தி பேசலான்னு போனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாரு இப்ப நான் நானி அரேஞ்ச் பண்ணிருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா, எனக்குமே வேலை கிடைச்சிடும், நான் வேலை கிடைச்சோடனே நான் வேலையில இருந்துட்டு போய் ஜாயின் பண்ணிப்பேன், குழந்தைய நானே வச்சு பாக்கிறதுக்கிறதுல என்ன இருக்கு சொல்லு, இருக்கிற வேலையை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தானேன்னு சொல்ல, இல்லம்மா அதுக்கு என்னோட அம்மாவை கூப்பிடலன்னு சொல்ல, உங்க அம்மா அப்பா வீட்டுக்குலாம் என்னால வர முடியாது, அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிரச்சனைகளே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரனும் சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள குழந்தை பெட்ல இருந்து கீழே விழுந்துடுது. இப்ப ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஓடி போய் பார்க்க குழந்தை பெட்ல இருந்து கீழே விழுந்துச்சு இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பெருசா எந்த ஒரு பிரச்சனை இல்லைனாலும் ஆனா நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. இந்த மாதிரி நானியை ஹையர் பண்ணனால தான் தேவையில்லாத பிரச்சனை, நானே இதுக்கப்புறம் குழந்தையை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹஸ்பண்ட் காரன் வந்துட்டு இதுல ஓ மேலேயும் தப்பு இல்லமா, சரி விடுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நீ வரியாமான்னு கேட்க அம்மா உடனே வரேன்னு சொல்லிட்டு இது ஹீரோயினுக்கு பிடிக்கலனாலும் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தையை பாத்துக்கிறதுக்கு மாமியார வர சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு மாமியார்காரங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி ஹீரோயினுக்கு சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் வெயில்ல போயிட்டு வந்ததுனால தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால மாமியார்காரி கொஞ்ச நேரம் படுமா நான் போயிட்டு டீயை போட்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. இவங்களை ஃபர்ஸ்ட் காட்டுறப்ப ரொம்ப கெட்டவங்களா காமிச்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வளர வளர நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விதத்துலயும் ஹெல்ப்பா இருக்கிறது அவங்க தான். ஹீரோயினும் அவங்க ஒய்ஃப் ஃப்ரெண்ட் பிளஸ் அவங்க மாமியார் அவங்க மாமனார் கூட நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் வேலை கிடைச்சிருச்சு, ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது நம்ம ஹீரோயின் பண்ற ஒர்க்குக்கு. அதாவது ஹீரோயினோட பழைய பாஸ் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட எக்ஸ் லவர்ல இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு பொசிஷன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்டர்வியூக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு இன்டர்வியூக்கும் போயிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோயின் கிட்ட தான் வந்து சிங்கப்பூருக்கு போறத விஷயத்த பத்தி பேசலான்னு பார்க்க ஆனா நம்ம ஹீரோயினா ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்து அந்த சந்தோஷத்தை ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண இப்ப நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் போறத விஷயத்த பத்தி சொன்னா இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே கூட்டிட்டு போனவன் சாப்பிட வச்சு மட்டும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஹீரோக்கு வேலை
கிடைச்சிருச்சு, மெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார மெயில செக் பண்ண சொல்றான். ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் லேப்டாப் எடுத்துட்டு வர சொல்ல ஹீரோயின் லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த மெயில பாத்துறாங்க. ஹீரோ கிட்ட திட்டுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருச்சா, நீ எப்ப இன்டர்வியூக்கு போன, சொல்லாம கொள்ளாம என்கிட்ட போனியா, நானும் உன் கூட வரேன்னு சொல்ல ஹீரோ நீ என்ன பைத்தியமா, உன்னோட கெரியரே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீ வந்துட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆயிருக்க, இப்ப போயிட்டு என் கூட சிங்கப்பூர் வரேன்னு சொல்ற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ வந்துட்டு ஷங்காய்க்கு வரணும், ஷங்காயில உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இதுதானே உன்னுடைய ட்ரீமா இருந்துச்சு, இப்ப அந்த ட்ரீமை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு என் கூட வர போறியா என்ன, நான் வந்துட்டு வேலைக்கு தான் போற, ஊர் சுத்த போலாமா, 6 மாசம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் ஷங்காய்க்கே வந்துருவேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை திட்டுறாங்க. ஓ நீ வந்துட்டு என்ன விட்டுட்டு போலான்னு பாக்குறியா, அப்ப என்ன யூஸ் பண்ணி தூக்கி போடலான்னு நினைக்கிறியா, அன்னைக்கு என்னன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சுத்தமா இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல, அதுக்கப்புறம் இத்தனை நாள் நம்ம ஒன்னா இருக்கோம், ஒரு தடவை கூட நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உன் வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்டி படிக்கை தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் இப்படி சொல்றாங்களே சரி ஓகே ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோயினையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ரிங் இருந்து இல்லையா, அந்த ரிங்கை வாங்கிட்டு ஹீரோயின் இப்ப தங்கியிருக்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்க, ஆனா ஹீரோயினை காணும். இங்க நம்ம ஹீரோயின் தேவையில்லாம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோடைய வீட்டுல வந்து பாக்குறாங்க. அங்க ஹீரோ காணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அவங்கவுங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுடைய வீட்லவும் ஹீரோயின் ஹீரோடைய வீட்லயும். அவ்வளவுதான், ஒரு 2 நாள் ஆச்சு. ஹீரோயின் பிளாக் பண்ணி விட்டுறாங்க ஹீரோவை. ஹீரோவும் என்ன பண்றா, சிங்கப்பூருக்கு வேலைக்கு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெசேஜ் மேல மெசேஜ், ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கிறதாவே இல்ல. ஹீரோவை சுத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ சிங்கப்பூர் சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போனு, அதாவது ஸ்டெப் ஃபாதர் தான் கால் பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் அழுது பிடிச்சிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹீரோயினுடைய அம்மாவுக்கு கேன்சர், அதுவும் 3வது ஸ்டேஜ் போல இருக்கு. ஆபரேஷன் பண்ணியுமே அவங்களால வந்துட்டு பொழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கடைசி கட்டத்துல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. ஏமா இதை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு சொல்ல, இல்லம்மா இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை பத்தி கூட யோசிக்காம 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் லைஃபை பார்த்துட்டு இருந்துட்டேன், நான் வந்துட்டு ஒரு நல்ல அம்மாவே கிடையாது, இதுல எங்கம்மா உனக்கு நான் வந்துட்டு என்னை பத்தி சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும் தான் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே அவங்களோட உயிர் அப்படியே போயிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினை வீட்டுல வாடகைக்கு விட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வாடகை வாங்கினாலோ அதுல இருந்து ₹1 கூட எடுத்து செலவு பண்ண போல இருக்கு. மொத்தமா ஹீரோயினுக்காக தான் வச்சிருக்காங்க. 10வதுக்கு அவங்க ஆல்ரெடி ஹீரோயினுடைய பேர்ல இந்த வீட்டையும் எழுதி வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு செம்மையா ஃபீல் பண்ணிக்கிட்டே அஸ்தியை கரைக்கலான்னு வரக்குள்ள இப்ப நம்ம ஹீரோயின் பாய் அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க இல்லையா, அந்த ஹீரோயினை பாக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு இது இமேஜினேஷன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அம்மா இறந்துட்டாங்கன்னு அழுவ, எனக்குமே தெரியும் அம்மா இறந்துட்டாங்க, நம்ம 2 பேர் வேற உலகத்துல இருந்தாலும் ஆனா என்ன பண்றது, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு 2 ஹீரோயினுமே இப்ப அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மெசேஜ் மேல மெசேஜ் பண்ண, ஆனா நம்ம ஹீரோயின் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதாவே இல்ல. இப்ப மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆயிட்டதுனால ஏகப்பட்ட வேலை, ஏகப்பட்ட பிரஷர், நம்ம ஹீரோயினுக்கு ஒர்க்கே பண்ண முடியாத நிலைமையில ஆயிடுது. ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹீரோயின் சொதப்பிடுறாங்க. ஹீரோவுடைய இடத்துல இப்ப வேற ஒருத்தவர் இருக்கான், அவன் வேற ஒரு மாதிரி டெவில் மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறான். இதனால நம்ம ஹீரோயின் பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையும் சொல்ல, இப்ப பழைய பாஸ் ஒரே அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த விஷயத்துல இருந்து நீ லீவ் ஆயிடு, ஓகேவா, அதே விஷயத்தை பிடிச்சி வந்துட்டு நீ தொங்கிட்டு இருக்கணும்ல அவசியம் இல்ல. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே ட்ரீம்ன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஏன்னா இப்ப நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற, டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ லைஃபே முடிச்சுப்பியா என்ன, சோ அதுக்கப்புறமா லைஃப் இருக்குது இல்லையா, அதனால இந்த வேலை மட்டும் தான் உன்னோட உலகம் நினைக்காத, உனக்கு எது வந்துட்டு நிரந்தரமும் கிடையாது, நீ உன்னுடைய லைஃப்ல ஓடிக்கிட்டே இரு, உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது ஒரு மோட்டிவேஷனல் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பார்ல இருக்கான் இல்லையா அந்த பையன், அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவை பத்தியும் சொல்றாங்க, அவங்க வேலையை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறத பத்தியும் சொல்ல, அவன் ஒரு அட்வைஸ் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த அட்வைஸ் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் அவங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பார்ல வேலை செய்யற அந்த பையன் கிட்ட போவ, அங்க வந்துட்டு பார் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விஷயம் கேட்டா பார ஓனர் விற்க போறாருன்னு சொல்ல ஹீரோயின் இந்த பாரை நான் வாங்கி அப்ப நடத்துறேன், நீ இந்த பாரை பாத்துக்கோ, ஏன் பேசாம நம்ம 2 பேருமே வந்துட்டு பார்ட்னர்ஸ் ஆயிட்டா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கிட்ட சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டான். ஹீரோயின் இப்ப இந்த பாரை வாங்கிக்கிறாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ஆக்சுவலி இந்த பையனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குது போல இருக்கு. ஒரு நாள் ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம போவ ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு தூங்கிடுறாங்க. இவனும் மனசுல இருக்கிறத டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் இதை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தூங்கவே இல்ல. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க கூட ரொம்ப நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடறாங்க ஆஸ் அ ஃப்ரெண்டா. ஆனா அந்த பையனுடைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல வளர்ந்துட்டு போகுது. ஹீரோயின் கிட்ட டைரக்டாவே கேட்டுறான், இந்த மாதிரி நான் இன்னைக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ அப்ப வந்துட்டு தூங்கிட்டலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினா ஆஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அவனுமே சரி ஓகே உன்னுடைய வந்துட்டு டிசிஷனையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், ஓகே ஒன்னும் பிரச்சனை
அதனால நான் உன் கூடவே இருந்தா கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன், நான் வேலையை ரிசைன் பண்றேன், நான் இங்க இருந்து என்னுடைய சொந்த ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு டாட்டாவை சொல்றான். அவனுக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒருத்தவங்களுடைய டிசிஷனை நம்ம மறைச்சுதானே அவனும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு விலகி போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுடைய உலகத்துல இருக்காங்க. ஒரு நாள் ஷாப்பிங் போலான்னு மாலுக்கு வந்தா அங்க வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்க பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய வந்துட்டு கடை பேரும் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இல்லையா, அந்த பாக்ஸோடய வந்துட்டு பேரும் ஒன்னா இருக்கா. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, தன்னோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கிட்ட இன்னும் கான்டாக்ட்ல இருக்கான். ஆனா அவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்ச கையோட அந்த பொண்ணு கூட நான் கான்டாக்ட்ல இல்லன்னு சொன்னா. இது நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. உடனே நம்ம ஹீரோயின் இத பத்தி வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இவன் வந்துட்டு யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் திரும்பி இத பத்தி பேசலான்னு வரக்குள்ள இவன் போனை மறைக்கிறான். என்னடா போனை மறைக்கிறேன்னு கேட்க அவன் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு போனை ஹீரோயின் கையில கொடுக்காமலே தூங்கிடுறான். இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சந்தேகம் அதிகமாகுது. சோ தொடர்ந்து இவன் சந்தேகம் கொடுக்கற மாதிரி நடந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்கக்குள்ள வந்துட்டு மறைஞ்சு போன் பேசுறது. ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு வேலை விஷயம் இருக்குமா, நான் வந்துட்டு வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் சரின்னு சொல்ல இவன் வந்துட்டு பர்ஸை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஹீரோயின் அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுடைய ஆபீஸ்க்கு போனா. ஆனா அவன் என்ன பண்ணா, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ கூட இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியூர் போயிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. இவன் மேல டவுட் பண்றதா வேணாமா, நம்ம கிட்ட இவன் போய் சொல்றானா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி உடஞ்சே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வரான். பிரேக்கப்க்கு அப்புறமா இப்பதான் இவங்க மீட்டே பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. சோ இவன் யதார்த்தமா வர ஹீரோயினுடைய பாரை பார்த்துட்டு, ஹோ இது உன்னுடைய பார் தானான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல. அப்படியே கொஞ்ச நேரம் இவங்க பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சன்செட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரிட்ஜ் கிட்ட வர சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு பழைய பாய் ஃப்ரெண்ட் காரன் சரி ஓகே நீ உன்னோட உடம்ப பார்த்துக்க நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட. இப்ப இவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பிரேக்கப் சொல்லிட்டு போனான் தெரியுமா, அதாவது இவன் ரிட்டர்ன் போக்குள்ள ரிட்டர்ன் நம்ம ஹீரோயின் கிட்ட தேவையில்லாம பிரேக்கப் சொல்லிட்டோமோன்னு சொல்லிட்டு இவன் ரிட்டர்ன் வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுருப்பாங்க இல்லையா, அப்பதானே ஹீரோ கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அப்ப வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் பார்த்திருக்கான். பார்த்ததுனால சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இவளோட லைஃப்லன்னு சொல்லிட்டு அவனுமே அழுதுகிட்டு அங்கிருந்து மூவ் ஆன் பண்ணிருப்பான். இப்ப இதை இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே உன் லைஃப்ல நீ ஹாப்பியா இருன்னு சொல்லிக்கிட்டே அவன் அங்க இருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல தான் இருக்காங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஊருக்கு போனவன் இவன் ரிட்டர்ன் வந்தவன் நடுவுல வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்தவன் எந்திரிச்சு போவேன். மறுபடியும் அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு காலையில உனக்காக நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்துருன்னு மெசேஜ் பண்ண ஹீரோயின் இதை பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஹஸ்பண்ட் காரன் டக்குன்னு ரெடி ஆயிட்டு இருக்க, உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்க சீக்கிரமா அவன் மெசேஜ் பண்றான். இந்த சீனை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எபிசோடோட ஃபர்ஸ்ட்ல அத டிராமாவோட ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டை சந்தேகப்பட்டு போய் பார்க்க அந்த பொண்ணு அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் காரனும் ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து அவங்க நாத்தனார் கிட்ட புலம்புறாங்க. அப்ராடுக்கு படிக்க போன பொண்ணு ரிட்டர்ன் வந்துட்டு லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கா போல இருக்கு. இப்ப அவகிட்ட புலம்ப அவளுமே அவங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஓகே இவன் வந்துட்டு நம்மள ஏமாத்துறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு விஷயத்த பேசலான்னு பார்த்தா நைட்டு இவன் வீட்டுக்கு வந்தவன் நாளைக்கு காலைல ஒரு முக்கியமான வேலை இருக்குது நம்ம போகணும்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ளே இந்த விஷயத்த வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில புருஷன்கார அதாவது பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினை அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணை வந்துட்டு கூட்டிட்டு போனாலே ஹோட்டல் அதே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கன்னு கேட்க உள்ள போனா உனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பல மாசம் ஓடி போயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வந்துட்டு அவங்களுடைய பார்ல இருக்க திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான். 6 மாசம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஷங்காய்க்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ டைரக்டா வந்தோடனே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான். மெசேஜ் எல்லாம் அனுப்பினேன் நீ தான் எனக்கு ரிப்ளைவே பண்ணலன்னு சொல்ல ஹீரோயின் நான் நீ இல்லாம வந்துட்டு வாழ கத்துக்கிட்டேன் தயவு செஞ்சு மறுபடியும் என் லைஃப்ல வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அதாவது ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்றாங்க. உங்களுடைய வந்துட்டு பார்ல நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். உங்க பாரை கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்க ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதோடைய ப்ராஜெக்ட்டை தான் நம்ம ஹீரோயின் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்துட்டு ஐடியாஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மெசேஜ்ல. நம்ம ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான ஐடியாஸையும் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வர ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா இங்க பாருப்பா நீ விட்டுட்டு போயிட்ட அதோட வந்துட்டு முடிச்சுடு. இந்த 6 மாசத்துல என்னோட லைஃபே மாறிடுச்சு. நான் தனியா வாழ கத்துக்கிட்டேன் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து போறான் பாருங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய லேப்டாப்ல ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்டு. ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோயின் அந்த கஸ்டமர் கிட்ட பேசினாங்க இல்லையா அந்த கஸ்டமருடைய சாட்டிங் எல்லாம் ஹீரோடைய லேப்டாப்ல இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அந்த கஸ்டமரு. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கரெக்டா வந்துட்டு அந்த கஸ்டமர் கிட்ட டெக்கரேஷனை வந்துட்டு பண்ணி வந்துட்டு கொடுக்கக்கூடிய நாளும் வந்துருச்சு. அந்த கஸ்டமர் தான் நம்ம ஹீரோ தானே. ஹீரோ தான் வந்து நிக்கிறான்.
ஹீரோயின் எனக்கு ஆல்ரெடி நீ தான் கஸ்டமர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா என்ன பண்றது, என்னால எதுவும் சொல்ல முடியல, நீ என்னுடைய கஸ்டமர் ஆயிட்ட, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொன்னதுக்கா சாரி சொல்லிட்டு ரிங் பாக்ஸை எடுக்க ஹீரோயின் தயவு செஞ்சு எனக்கு ப்ரப்போஸ்லாம் எதுவும் பண்ணிடாது, என் மனசுல நீ இல்லவே இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோ சரி ஓகே உன்னோட மனசை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், என்னோட பொருளை மட்டும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரிங் பாக்ஸை கொடுத்துட்டு போவ. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ரிங் பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருக்க பில் காப்பியை பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ரிங்கை நம்ம ஹீரோ எப்ப வாங்கினா, சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி வாங்கினா, அதோடைய டேட்டை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கதறி கதறி அழுவுறாங்க. ஹீரோ அந்த ரிங் பாக்ஸை வாங்கிட்டு ஹீரோயினோட வீட்டுல வெயிட் பண்ணது எல்லாமே ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வருது. நம்ம தான் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு இதனால அவனை இக்னோர் பண்ணிட்ட போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமத்தியா அழுவுறாங்க. ஓகே ஹீரோவை தேடி போலான்னு அகைன் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு போவ. ஆனா ஹீரோயின் வருவான்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் கதை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கரெக்டா கதை ஓபன் பண்ணி என்னுடைய குத்து விளக்கை வந்துட்டியாமானின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்க அங்க எப்படியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சரி இருந்துறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டோடைய உலகத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு பாய் ஃப்ரெண்ட் காரன் உள்ள கூட்டிட்டு வர இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஹோட்டல்ல இப்ப அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இன்னும் இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து போட்டுட்டு வர சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு கூட நான் இத்தனை நாள் கான்டாக்ட்ல தான் இருந்தேன், ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கல்யாண டெக்கரேஷன் எல்லாம் பண்றதுக்காக தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த உலகத்துல அதாவது இப்ப நம்ம கூட நம்ம பையன் இருக்கான், என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, உனக்கு வந்துட்டு பிளெஸிங் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, என்னோட ஃபேமிலி நான் உன்னோட ஃபேமிலியே இப்ப தத்து கொடுக்க போறேன், என்னோட லைஃப்ல நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிக்க. நல்ல வேளை நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. நான் கூட பைபிளையே சந்தேகப்பட்டுட்டேன், ஆனா இப்ப அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் பண்ண ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. அப்படியே இந்த இடத்துல மேரேஜ் நடக்க மறுபடியும் ஒரு இமேஜினேஷன், அதாவது ஹீரோடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துல இருக்க ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் சொல்ற வர மாதிரியே இப்ப நம்ம ஹீரோயின் ஒன்னு இந்த ட்ரெஸ்ல பாக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்ல உடனே வந்துட்டு அதாவது பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இருக்க ஹீரோயின் ஆமா ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டானா உன் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்க நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டா, அவன் ரிட்டர்ன் என்ன வந்துட்டான், எனக்குமே சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது நம்ம ஹீரோடைய உலகத்துல இருக்க ஹீரோயின் இந்த உலகத்துல இருக்க ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு 2 லைஃப் இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா அந்த 2 லைஃபை நம்ம சீட் பண்ணாம வந்துட்டு ஏத்துக்க முடியாது. சோ அதனால வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு 2 லைஃப் இருக்காது, உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச லைஃப் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே 2 உலகத்துல இருக்க ஹீரோயினும் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இந்த ஜாமா முடிக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த ஜாமான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க. அண்ட் நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க. டாடா பை பை, see you நியூ டிராமால பார்க்கலாம்.